12ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். 19வது பக்கத்தில் 38 42 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது வேதபாரர்களும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத உபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேற அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமி இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவுபட்டிருந்தார், மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவுபட்டிருந்தார், இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லையில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மீது குற்றம் சுமத்துவாள் என்பதை இந்த பண்ட அதிகாரம் முழுமையா நம்ம அவருடைய சொந்த ஜனங்கள் அவர் எப்படி எதிர்க்கிறாங்க, இயேசுவுக்கு வந்து எதிர்ப்பை பார்க்கணும். இயேசுவை கொலை செய்வதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கணும். எப்படி அவரை தேவகுமாரனாக அவர்கள் நிராகரித்து அவரை முற்றிலுமாக அவர்கள் புறந்தள்ளுகிறதா இதுல பார்க்கிறோம். முதல்ல 16 வசனங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஓய்வு நாளை குறித்த பிரச்சனை வரும். அந்த சீசர்கள் கதிர்களை தின்றதை குறித்து அவர் நியாயப்பிரமாணத்தை மீறுறார், கட்டளையை மீறான்னு குற்றம் சாமத்துறார். இயேசுவோட வேத பிரகாரமாக வழக்கப்படுத்துறார். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் அவர் சுகப்படுத்துறாரு, ஜபாலயத்தை அவர் தீட்டுப்படுத்துறாருன்னு சொல்லி அவர் குற்றம் சாமத்துறார். அவர் ஓய்வு நாளுக்கு நான் தான் ஆண்டவர், ஓய்வு நாள்ல ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதா முக்கியம், மனிதனுக்கு நன்மை செய்யறதா முக்கியம், ஜீவன் பெறுகிறதா முக்கியம்ன்றதை சொல்றாங்க. அவங்க அவரை கோபப்படுத்தி மூக்கமா அவரை கொலை செய்யும்படியாக திட்டம் திட்டுறதை 14வது வசனத்துல நம்ம கவனிக்கும். அதுக்கப்புறம் மத்தேயு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து எப்படி பொருந்தி போகிறார், அவர் பிதாவால அனுப்பப்பட்ட ராஜாவா எப்படி செயல்படுகிறார்ன்றத நிறைவேற்றி சொல்றார். அப்புறம் இயேசு அங்க இருக்கிற அநேகரை சுகப்படுத்தும் போது 22வது வசனத்துல ஒரு பிசாசு பிடிச்ச குரு ஊமையுமா ஒருத்தன் வர்றான். இயேசு அவனை வல்லமையா சுகப்படுத்துறாரு. இவங்க இயேசு குற்றம் சாட்டி அவர் உண்மை இல்லாதவர், அவர் ஒரு போலி, அவர் ஒரு மந்திரவாதி, அவர் தப்பா உபதேசம் பண்றாரு, கட்டளை மீறா, நிறைய குற்றச்சாட்டுகள் ஏதாச்சும் தேடி அவர் குற்றப்படுத்த பார்க்கிறார். இப்ப அந்த அற்புதத்தின் மூலமா அவங்க ஜனங்கள் எல்லாரும் அவர் விசுவாசிக்க வரும்பொழுது அவர் பிசாசு பிடிச்சிருக்கிறவர், அவருக்கு பெயர்சேபூல்னால செய்யறாருன்னு சொல்றாங்க. இயேசு அவங்களை கடிந்து கொண்டு சத்தியத்தை அறிஞ்சு ஆவியானவருக்கு விரோதமா பாவம் பண்ற, உனக்கு மன்னிப்பு கிடையாது, வார்த்தையை கடவுள் நியாயம் தீர்ப்பார்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் நம்ம 38வது வசனத்துல மறுபடியும் கடைசி அவங்க இன்னொரு முறையா அவரை குற்றப்படுத்துவதற்கு வர்றார். இங்க என்ன குற்றப்படுத்துறாங்கன்னு சொன்னா, இவர் உண்மையாகவே மேசியாவுடைய அடையாளங்களை கொண்டு இல்லை. பழைய ஏற்பாடு மேசியா வந்தா என்னெல்லாம் செய்வாரு, மேசியா எவ்வளவு பெரிய ராஜா, அவர் தாவீதை போல வருவாரு, அவர் யுத்த வீரனா வருவாரு, அவர் ரோம அரசாங்கத்தை அழிச்சு போடுவாரு, அவர் அரியணையில உட்காருவாரு, அவர் பட்டயங்களையும் யுத்தங்களையும் செய்வாரு. இதெல்லாம் இயேசுகிட்ட ஒண்ணுமே இல்லை. இவர் உண்மையா மேசியாவுக்குரிய அடையாளங்களை கொண்டு இல்லை. இவர் சும்மா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாரு, நம்மளை வஞ்சித்துட்டு இருக்கிறாருன்றதை நிரூபிப்பதற்காக இப்ப அவங்க 30வது வசனத்துல வேதபாரகர் பரிசேயர் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். யூதன் எப்பயுமே அடையாளம் தான் நம்புவான். 1 அதிகாரத்துல சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் சொல்றாரு. ஏன் அடையாளத்தை தேடுறான்? பழைய ஏற்பாட்டுல கடவுள் தான் தீர்க்கதரிசிகளை தான் வார்த்தையை அனுப்பும் பொழுது அடையாளங்களை வெளிப்படுத்தி அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறார். உதாரணத்துக்கு மோசே தான் கடவுளால் அந்த ஜனங்களை மீட்பதற்கு அனுப்பப்படும் பொழுது மோசே சொல்றான், நான் போய் வெறுமனே வார்த்தையை சொன்னா எப்படி அந்த ஜனங்க நம்புவாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கோலை நீ கீழே எடுத்து போடு, அது பாம்பா மாறும், திரும்ப அதை குடி, அது மறுபடியும் கோலா மாறி அந்த ஜனங்கள் இடத்துல இவ்வளவு பெரிய வல்லமையான அடையாளங்களை காட்டு. அப்ப அந்த அடையாளத்தை பார்த்து உன் வார்த்தையை நம்பி உன்கிட்ட இருக்கப்படி வெளிப்படக்கூடிய வல்லமை நம்பி உனக்கு கடவுள் அங்கீகரிப்பாங்க. அதே மாதிரி அந்த நியாயாதிபதிகளை கிதியோன் கடவுள்கிட்ட அடையாளம் கேட்கிறான். அந்த யுத்தத்துக்கு நான் போறதா போய் ஜெயிச்சா எனக்கு என்ன அடையாளம்? அப்ப கிதியோனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறார். இப்போ சிம்சோன் காலத்துல ஒரு அடையாளம். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பல இடங்கள்ல அடையாளத்தை வெளிப்படுத்தி தான் வார்த்தையை உறுதிப்படுத்துறார். கடவுள் தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தைக்காக சில அடையாளங்களை கொண்டு வருவார். ஆனா இந்த அடையாளம் எல்லா காலகட்டத்திலையும் கொடுக்குறாரா? எல்லா நேரங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாரா? அப்படி இல்லை. அடையாளத்துக்குன்னு ஒரு நோக்கத்துக்கு ஒரு திட்டம் இருக்குது. கடவுள் எப்போ தேவையோ, எப்போ அதை உறுதிப்படுத்தணுமோ அப்பதான் செய்யறார். அடையாளன்றது ஒரு பொழுதும் மனித விருப்பத்துக்கோ, மனித ஆசைக்கோ, மனித நினைச்சபடியெல்லாம் கடவுள் செய்யறதுக்கான எந்த செயல்பாடு இல்லை. இப்போ மேசியா வரும்பொழுது மேசியா கட்டாயம் அடையாளத்தோட தான் வரப்போறார். அது இவர்களுக்கு தெரியும். மேசியா நிறைய போலியா நிறைய பேர் நான் தான் மேசியான்னு சொல்லிடக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுல யாரும் போலியான ஒரு ரட்சகரை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஆதாரங்களை திரட்டி இது அடையாளம், என்ன அடையாளன்றத கேட்டு வர்றாங்க. இப்ப இங்க வந்தது அவங்களுக்கு உண்மையாகவே இயேசுதான் மேசியான்னு தெரியலையா? அறியாமையில கேட்டு வந்தாங்களா? அவர் மீது விசுவாசம் வைப்பதற்கான அடையாளத்தை கேட்டு வந்தாங்களா? உண்மையாவே நீங்க தான் தேவகுமாரனா? உண்மையாவே நீங்க தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ரட்சகரா? என்ன அடையாளம்? அப்படி அவங்க கேட்டாங்களா?
அந்த வசனம் நமக்கு தெளிவா தெரியுது. இதனுடைய பின்னணி, அவங்க அடையாளம் கேட்டது அவர் விசுவாசிப்பதற்கு அல்ல. அடையாளம் கேட்டது அவர் தான் தாவீதின் குமாரன் என்பதை நம்புவதற்கு அல்ல. அடையாளம் கேட்டது அவரை கொலை செய்யறது. அடையாளம் கேட்டது அவரை போலின்னு சொல்றது. அடையாளம் கேட்டது அவரை நிராகரிப்பதற்காக தான் அவங்களுடைய எண்ணம். அவங்க இந்த இடத்துல தாவீதின் குமாரன் என்பதற்கான ஒரு அடையாளத்தை காரணம் கேட்கறது. நீங்க தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா என்பதற்கான வேதபூர்வமான அடையாளத்தை சொல்லுங்க. எப்படி பழைய ஏற்பாடு உங்களுக்கு அடையாளம் சொல்லுது? அதே அவங்க ரொம்ப நேரடியா பிளண்டா அவங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை காட்டுங்க. என் மார்க்கில் பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க. எலியா வானத்திலிருந்து அடையாளம் செஞ்சார். மோசையினுடைய காலத்துல வானத்திலிருந்து ஆண்டவர் பல அடையாளங்களை காண்பிச்சார். அந்த மாதிரி வானத்திலிருந்து கடவுள் அனுப்புவான்றதுக்கு அடையாளத்தை காட்டுங்க. இயேசு தான் மேசியான்றதுக்கு எல்லா அடையாளங்களையும் காட்டி முடிச்சிட்டார். அவருடைய பிறப்பே ஒரு அடையாளம் தான். அவர் கன்னியுடைய வயிற்றுல பிறந்தார், பெத்தலகேம்ல பிறந்தார். அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டார். அவர் ஞானஸ்தானம் இருக்கும்போது பிதாவானவர் நேரடியாக சாட்சி கொடுத்தார், ஆவியானவர் இறங்கினார். அது போக ஊழியத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்கிறார். குருடனுடைய கண்ணை திறக்கிறார், சப்பானி நடக்கிறான், முடவன் நடக்கிறான், ஊமையன் பேசுறான், செவிடனுக்கு காது திறக்கப்படுகிறது, செத்துப்போன மகள் எலியினுடைய மகளுடன் எழுப்பப்படுகிறார், மரணத்துக்கு ஏதுவான சீமோனுடைய மாணவியோடு இவ்வளத்தையும் வெளிப்படுத்தியே இருக்கிறார். இப்ப கூட ஒரு குருடும் விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை சுகப்படுத்தி தனது மேசியானுடைய தன்மையை உறுதிப்படுத்துறார். இப்ப என்ன அடையாளம் உனக்கு? எந்த அடையாளத்தை இயேசு காட்டினா அவங்க நம்புவாங்க? இப்ப இயேசு அவங்க விண்ணப்பத்தை வானத்துல ஒரு அடையாளத்தை காட்டுகிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் தாவீது குமாரன் சொல்லிட போறாங்க. அந்த அடையாளத்தை வச்சு அவரை குற்றப்படுத்துது. பாருங்க, இந்த அடையாளம் போலியான அடையாளம், இது மேசியாவுக்கான அடையாளம் இல்ல, இது வேற ஒரு ஆவியுடைய அடையாளம், இது கள்ளத்தீர்ப்பு, எதையாச்சும் ஒரு குற்றப்படுத்துக்கான தான் சொல்றாங்களே ஒழிய விசுவாசிப்பதற்கான நோக்கத்தோட வரல. இன்னொன்னு, விசுவாசிக்கிறவன் அடையாளத்தை கேட்க மாட்டான். விசுவாசத்தை எதிர்பார்க்கிறவன் அடையாளத்தை கேட்க மாட்டான். ஏன்னா விசுவாசம் அடையாளத்தால வராது. விசுவாசம் வார்த்தையால தான் வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையால வரும். ரோமர் 10 வரும். அப்ப இவங்களுக்கு பிரச்சனை விசுவாசம் இல்ல, இவங்க பிரச்சனை அவிசுவாசம் இல்ல. அவங்களை அறியாம தெரியாம புரியாம கேட்கல. அவங்க நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு உறுதிப்படுத்தி அவர்கிட்ட மேசியாவுக்கு இருக்கிற எல்லா அடையாளங்களும் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துல அடையாளம் கேட்கறாங்க. அவங்க கேட்கக்கூடிய அடையாளம் அவரை குற்றப்படுத்தவும், அவரை சோதிக்கவும், அவரை ரட்சகர் இல்லைன்னு சொல்வதற்கான அடையாளம். அதான் இயேசு திரும்ப தெளிவா சொல்றாரு 39ல, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியா அடையாளத்தை தேடுகிறார்கள். இவங்க அறியாம கேட்கிறாங்க, இவங்களுக்கு புரியாம அடையாளத்தை கேட்கிறாங்க. நீங்க பொல்லாத விபச்சார சந்ததி. அடுத்து சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லைங்க. ஆனவர் ஒரு பதில ரொம்ப தெளிவா அவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? முதல் இவ்வளத்தையும் நான் வெளிப்படுத்தி, இவ்வளவு உபதேசம் பண்ணி, இவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தி வராத விசுவாசம் இப்ப இன்னொரு ஒரு அடையாளத்தின் மூலமா உனக்கு வந்துட போதா? நீ என்னை தேடி வந்த நோக்கமே ரொம்ப தவறா, என்னை குற்றப்படுத்தி நிராகரிக்கும்படியாக வருகிற. நீ எப்படி இருக்கிற? கொல்லாதவனா இருக்கிற, விசுவாசின் சிந்தை கொண்டவனா இருக்கிற, விபச்சார சந்ததியா, ஆவிக்குரிய விபச்சார சந்ததி. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அந்த இஸ்ரவேலை தான் சொல்றாரு, நீ கொல்லாத விபச்சார சந்ததி. ஏன்னா வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியல. கடவுள் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடையாளங்களை உன்னால விசுவாசிக்க முடியாம, கடவுள் ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காரு. இப்பதான் மேசியா வருவாரு, மேசியா இதெல்லாம் செய்வாரு, இந்த அடையாளத்தை தான் கொண்டிருப்பாருன்னு சொல்ற. உனக்கு அந்த அடையாளம் முக்கியம் இல்லை. வேதத்துல வெளிப்படுத்தின இயேசுவினுடைய அடையாளம் உனக்கு அவசியமா படல. நீ நினைச்ச ஒரு விஷயத்தை கடவுள் செய்ய சொல்ற. நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை செய்ய, நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை அவர் கொடுக்கணும்னு சொல்ற. அது ஒரு பொழுதும் செய்ய முடியாது. இருதயம் கேடா இருக்குது, நீ கடவுளுக்கு எதிரியா இருக்கிற. உனக்கு எந்த அடையாளம் இல்லை. உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு அடையாளம் யோனா தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசியுடைய அடையாளம் என்ன அடையாளம்? ஏன் ஆண்டவருக்கு யோனா விடுக்கிறாரு? அவர் சொல்றதுக்கு பதில் சொல்றாரு, யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வீழ்ச்சி இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் உதயத்தில் இருப்பார். நான் இவ்வளவு வெளிப்படுத்தியும் உனக்கு அடையாளம் பத்தலன்ற இன்னொரு அடையாளம் வேணுன்ற. நான் உனக்கு சொல்றேன், உனக்கு இருக்கிறதுன்னு ஒரே ஒரு அடையாளம் தான். மேசியாவை பற்றிய ஒரே ஒரு அடையாளம் தான் உனக்கு நீ வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்ன அடையாளம்? யோனா தீர்க்கதரிசியுடைய அடையாளம். யோனாட்டு என்ன அடையாளம்? யோனா மீனுடைய வயிற்றுல 3 நாள் இருந்தான். யோனா யாரு? யோனா இஸ்ரவேலுடைய ஒரு தீர்க்கதரிசி. கடவுள் அவனை புறஜாதி மக்களுக்கு அனுப்ப, நினிவே பட்டணத்துல போய் நீ ஜனங்களை எச்சரின்றார். அவர்கள் ஒரு புறஜாதி விக்கிரக வழிபாடு கொண்டவர்கள். யோனா அதை போக மறுக்கிறான். யோனா தர்சீசுக்கு போக பார்க்குறான். கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போறான். கடவுள் அவனுக்கு பல சிக்ஷைகளை கொடுத்து, அது போன படகுல புயலை அனுப்பி அங்க இருக்கிற மாலுமிகள் எல்லாரும் சேர்ந்து அவனை கடல்ல தூக்கி போடுறாங்க. கடல்ல ஒரு பெரிய மீன் அவனை முழுங்குது. மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து அவன் 3 நாள் இரவும் பகலும் கடவுளை நோக்கி மன்றாடுறான். மரண கட்டுகள் என்ன சூழ்ந்துருச்சு, பாதாள கட்டுகளை நான் இருக்கிறேன், என் சுவாசம் ஒன்றும் இல்லாம போதும் மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மரண பாடுகளை, மரண வழிகளை அனுபவிக்கிறான்.
அந்த இடத்துல கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை யோனா ஒப்பு கொடுக்குறான். தேவன் 3 நாள் கழிச்சு அந்த மீன் மூலமா மீன் யோனாவை கட்டி வெளியே கொண்டு வருது. அதுக்கப்புறம் யோனா நீவேக்கு போய் கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அந்த ஜனங்கள் அதை கேட்டு மணந்திருக்கிறார். இப்போ இந்த நிகழ்வை தன்னுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு அந்த ஜனங்களுக்கு சொல்றார். நீ என் அடையாளம் எதிர்பார்க்கிறேல, உனக்கு ஒரே ஒரு அடையாளம் கொடுக்கப்பட போகிறது. என்ன அடையாளம்னா, யோனா மீன் வைக்கிற 3 நாள் இரவு பகல் இருந்தது போல மனுஷகுமாரன் 3 நாள் பூமியில இருப்பார். எதை சொல்றாரு? அவருடைய பாடு மரணம் உயிர்த்து சொல்றாரு. மேசியாவாகிய நான் யோனா மீன் வைத்துக்குள்ள மரண வழிகளை அனுபவித்தது போல இஸ்ரவேல நான் மரண வழிகளை அனுபவிப்பேன். நான் பரியாசம் பண்ணப்படுவேன். எனக்கு அடிகளும் பாடுகளும் மரண வழிகளும் மரணமும் எனக்கு நேரிட போகிறது. என் மரணம் தான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரே அடையாளம். என்னுடைய சிலுவை பாடுதான் உனக்கான ஒரே அடையாளம். அது 3 நாள் வயிற்றுல இருந்து அது மறுபடியும் உயிரோட வந்தது போல பூமியினுடைய இறுதி, ஏன்னா கல்லறையில 3 நாள் இருந்து மறுபடியும் நான் உயிர்த்தெழுந்தேன். நான் உயிர்த்தெழுந்து வருவேன். அந்த 3 நாள் நான் அனுபவிக்கக்கூடிய பாடு உயிர்த்தெழுதல் தான் இந்த சந்ததிக்கு தரப்படக்கூடிய ஒரே அடையாளம். இவ்வளத்தையும் நான் உனக்கு சொல்லி இவ்வளவு வெளிப்பாடுகளை காட்டி என்னை உன்னால விசுவாசிக்க முடியல, என்னை எதிர்க்க பார்க்குற, உனக்கு ஒரே ஒரு கடைசி அடையாளம், மேசியாவை குறித்த அடையாளம் நிறைவேண்டிய ஒரே ஒரு அடையாளம் மரணமும் உயிர்த்தெழுதல் தான். இதுதான் உனக்கு கொடுக்கப்படுகிற கடைசி அடையாளம் சொல்லி சொல்றாரு. 41 திரும்ப அவர் என்ன சொல்றாரு? யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்ததை வச்சு அவங்க மனம் திரும்பல. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாம்பா, இவன் சொல்றது உண்மை பயந்தாம்பா, கடவுளுடைய மனுஷன் நாங்க சொல்லல. அவர் இடத்துல சொல்றாரு, யோனா காலத்துல இருந்த ஜனங்களுக்கு அபிசுவாசம் இருந்துச்சு. அவன் கடவுளை விட்டு தூரம் போய் பாவம் செஞ்சான். ஆனா அந்த ஜனங்கள் எப்படி கடவுளத்துல ஒப்புரவானா, யோனாவினுடைய அடையாளம் இல்லை, யோனாவினுடைய பிரசங்கம். யோனா தேவனால் அனுப்பப்பட்டான்றதுக்கு அந்த ஜனங்கள் எப்படி மனம் திரும்பினாங்கன்னு சொன்னா, யோனாவுடைய வார்த்தை யோனா கண்டிச்சுன்னா, யோனா போய் என்ன சொன்னா, 40 நாள எல்லாம் செத்து போயிருவீங்க, 40 நாள இந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்படும், 40 நாள் நினைவே கவிழ்க்கப்படும். அதான் யோனாவுடைய செய்தி. அதை கேட்டு அந்த ராஜாக்கள் அந்த தேசங்கள் எல்லாம் மனம் திரும்பி கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. இப்ப அதான் சொல்றாரு, அவங்க பட்டணத்தை விட்டு பட்டணத்தை மனம் திரும்பி செவி கொடுத்தாங்க. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். என்ன சொல்றாரு? யோனாவுடைய காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட அடையாளத்தை விட ஏன் அடையாளம் பெருசு. யோனா பேசிய பிரசங்கத்தை விட ஏன் பிரசங்கம் வல்லமையானது. யோனா விருப்பம் இல்லாமல் நினைவேக்கு போனான். யோனா ஒரே அடையாளத்தோட நினைவேக்கு போனான். யோனா ஒரே வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு சொன்னான். யோனாவுடைய செய்தி நியாய தீர்ப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா யோனாவிலும் பெரியவர் நான் சொல்லும் பொழுது, யோனா விருப்பம் இல்லாம போனா, நான் விரும்புகிற ஹிருதயத்தோடு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தேன். யோனா ஒரே ஒரு அடையாளம் நான் வெளிப்படுத்தினா, நான் 1000 அடையாளம் உனக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். யோனா நியாய தீர்ப்பை சொன்னா, நான் நியாய தீர்ப்பை சொல்லல, நான் பரலோக ராஜ்யத்தை உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த வரல, உனக்கு மீட்பையும் பரலோக மேன்மையும் பிதாவினோட ஒப்புரவாதல் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். யோனா தண்டனை ஆக்கினையை சொன்னா, நான் உனக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் காட்டிட்டு இருக்கிறேன். யோனாவை விட அதிக பாரத்தோட கண்ணீரோட யோனா அந்த ஜனங்களுக்கு வார்த்தை சொல்லிட்டு ஓடி போயிட்டான். நான் உனக்கு வார்த்தையை சொல்ல வரல, உனக்காக சாகம் வந்திருக்கிறேன், உனக்காக உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன், உனக்காக என் ஜீவன் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். யோனாவை விட என் செய்தி பெருசு, யோனாவுடைய அடையாளம் பெருசு. அந்த நினைவே பட்டணத்தார் யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் தெரிஞ்சு ஒப்புரவானா. அவங்க யோனா கிட்ட வந்து எங்களுக்கு அடையாளத்தை காட்டு, இனிமே அழிக்கப்படுறதுக்கு ஏதாச்சும் நிரூபி, ஏதாச்சும் வல்லமையான ஒரு அடையாளத்தை காட்டு, நாங்கள் நம்புறோம்னு சொல்லலை. அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்ப. ஒரு புரட்சாதி, அவன்கிட்ட வேதம் இல்லை, அவனுக்கு தேவாலயம் இல்லை, அவனுக்கு கடவுள் யாரும் தெரியாது, அது துன்மார்க்கமாக வாழ்றவன். ஆனால் அவனுக்கு யோனாவுடைய ஒரு பிரசங்கம் மனம் திரும்புவது. ஆனால் உனக்கு அதை விட மேன்மையான சத்தியமும் வல்லமையான தேவகுமாரமும் மீட்பும் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள்லாம் வெளிப்படுத்திருக்கு. அதனால நியாய தீர்ப்புனால நினைவே பட்டணத்தார் இந்த சந்தையோடு எழுந்து நின்று இவர்கள் குற்றம் சுமத்துவார்கள். இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்று, இவ்வளவு அடையாளங்களை பெற்று, இவ்வளவு உபதேசங்களை பெற்று நீ தப்பிக்கலாம் நினைக்காத. நியாய தீர்ப்பு நாள் நான் துன்மார்க்கமா நினைவே பட்டணம் உனக்கு எதிராக நியாயம் சொல்லுவேன். அவங்க எந்திரிச்சு சொல்லுவாங்க, எங்களுக்கு கொடுக்கப்படாத சாக்கியம் உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எங்களுக்கு ஒரு துக்ககரமான தீர்க்கதரிசி வந்தான், எங்களுக்கு கோபத்தை சொல்ற தீர்க்கதரிசி வந்தான், ஆக்கினை சொல்ற தீர்க்கதரிசி வந்தான், அவன் எங்களுக்கு சில நாட்கள் இருந்து கடந்து போயிட்டான். ஆனா உங்களுக்கு தேவகுமாரனை வந்திருக்கிறார், தேவகுமாரனை அடையாளத்தை காட்டியிருக்கிறார், தேவகுமாரனை உபதேசம் கொடுத்திருக்கிறார், தேவகுமாரனை உங்களோட வாசம் பண்ணியிருக்கிறார், தேவகுமாரனை உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பிடிச்சி நியாயம் தீர்க்கப்படுது. இப்போ மனம் திரும்புறன்னு சொன்னா, உனக்கு இன்னைக்கு மனம் திரும்புதல் நடக்கலன்னு சொன்னா, அந்த ஜனங்கள் புறஜாதி மக்கள் மனம் திரும்புறது போல வாழ்க்கை மனம் திரும்புதல் நடக்குன்னு சொன்னா, நியாய தீர்ப்புல வந்து கடவுளுக்கு முன்பாக வைக்கப்படுது. 42 2வது ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாரு. பெண் தேசத்து ராஜஸ்திரீ பூமியில் எல்லையில் இருந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். அப்படியே அவங்களோட போராடுற, எப்படியாச்சும் அவன் தான் மேல இருக்கக்கூடிய அந்த கோபத்தையும் தான் மேல இருக்கக்கூடிய அந்த பகைமையையும் விட்டு மனம் திரும்பணும்,
தன்னை அவமானப்படுத்தினாலும், தன்னை வேசியப்பொருள் சொன்னாலும், தன்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அவருடைய ஆத்மா பின்வாங்கிடக்கூடாது, அவருடைய ஆத்மா மீட்பு அறியாம போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்லி நிரூபிச்சுட்டே இருக்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, சாலமோன் என்கிற ஒரு பெரிய ஞானி. இஸ்ரவேல்ல சாலமோனுடைய ஆட்சி காலம் போல ஒரு மகிமையான ஆட்சி காலம், சமாதானத்தின் ஆட்சி காலம் இல்லை. அது சாலமோனுடைய ஆட்சி காலத்துல அவனுடைய ஞானம் உலக அதிசயத்துல ஒண்ணு. பூமியில் உள்ள பல ராஜாக்கள் அவரிடத்துல வந்து அவருடைய ஞானத்தை கண்டு வியந்து போறாங்க. ஆண்டவர் ஞானத்தை கேட்கும்போது சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஞானவான் எவரும் இல்லை, உனக்கு பின்னாடி ஞானவான் அவனும் இல்லை. எல்லா கேள்விக்கும் அவங்ககிட்ட பதில் இருக்கு. படைப்பை குறிச்சு, மனசாட்சியை குறிச்சு, கடவுளுடைய தன்மையை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு, மீட்பு குறிச்சு, எல்லா குடும்ப வாழ்க்கையை குறிச்சு. அது பேசாத நீதிமொழிகளே இல்லை, அது பேசாத தத்துவங்களே இல்லை. நீதிமொழிகளையும் பிரசங்கத்தையும் அவ்வளவு மேன்மைக்குரிய காரியங்களை சொல்றான். அதுல தென் தேசத்துல இருந்து ஒரு ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்படுறா. முழு உலகத்தையே ஒரு ராஜா விவேகம் உள்ளவனா, ஞானம் உள்ளவனா, மகிமை உள்ளவனா இருக்கான்னு சொல்லி தொலைதூர இடங்கள் இருக்கிற ஒரு புறஜாதி ஒரு ராணி சாலமோனை தேடி வர்றா. வந்து சாலமோன்ட்டு அநேக விடுகதையை போடுறா, அநேக கேள்விகளை கேட்கிறா. அதுல ஒண்ணு கூட சாலமோனுக்கு மறைவா இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் அவன்கிட்ட பதில் இருக்குது. என்ன முரண்பாடான கேள்வி கேட்டாலும், பிரச்சனையை சொன்னாலும் அதுக்கு தீர்வு அவன்கிட்ட இருக்குது. அதிசயிச்சு போறா. சாலமோனை பார்த்து கடவுளை மகிமைப்படுத்துறா. உனக்கு இப்படிப்பட்ட ஞானம் கொடுத்த உன் கடவுள் உண்மையான கடவுள். அவனுடைய ராஜ்யத்தினுடைய சமாதானத்தை விஸ்தரிப்புகளை பார்த்து அதை பிரம கொண்டு மெய்மறந்து கடந்து போனான் சொல்லு. அதுதான் ஏசு சொல்ற, சாலமோனுடைய நாட்களில் தென் தேசத்து ராஜஸ்திரிக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அவ பூமியில கடையாந்திரத்தை வந்து தேடி அந்த ஞானத்தை பார்த்து அதிசயப்பட்டு போனா, சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு வந்தா, இங்கே சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு உபதேசத்தை சாதாரணமா நினைக்காத, இது சாலமோனுக்கே கொடுக்கப்படாத ஞானம். உலகமே சாலமோனை பொறுத்து வியக்குது. சாலமோனை விட பல மடங்கு பெரிய தேவதை வந்திருக்கிறார். சாலமோனுக்கு சுவிசேஷம் வெளிச்சம் இல்லை. சாலமோனுக்கு மீட்பு நிழலாதான் தெரியும். சாலமோனுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, சிலுவை மரணம் தெரியாது, இயேசுவினுடைய மீட்பின் ரகசியங்கள் சாலமோனுக்கு தெரியாது. சாலமோன் இந்த உலகத்தினுடைய ஞானத்துல உயர்ந்தவனா இருக்கலாம், ஆனா பரலோக ஞானத்துல அவன் ஒரு பூஜ்யம். பரலோக ஞானம் அவனுக்கு பெரிய அளவுல இல்லை. ஆனா இங்க கிறிஸ்து சாலமோனை விட பெரிய ஞானத்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உனக்கு பரலோக கதவுகள் திறக்கப்படுகிறது. உனக்கு ராஜ்யத்தினுடைய மகத்துவங்கள் சொல்லப்படுகிறது. நித்திய வாழ்வுக்குரிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. பிரசங்கியில சாலமோன் புலம்புறான், ஐயோ எல்லாம் மாயையா இருக்குதே, எல்லாமே இக்கட்டா இருக்குதே, எல்லாமே வழிகளா இருக்குதே, இதுவுமே சந்தோஷமே தெரியல அவனுக்கு. இது சந்தோஷம் அவனுக்கு தெரியல, எது மகிழ்ச்சின்னு அவனுக்கு தெரியல. ஆனா கிறிஸ்து சொல்றாரு எது சந்தோஷம்னு. ஆவிய எளிமையுள்ளவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும், துயரப்படுகிறவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானம் பண்ணுறவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும், இருதயத்தில் சுத்தமும் சந்தோஷமா இருக்க முடியும். விளக்கப்படுத்துறார், போதிக்கிறார். அவர் வாயிலிருந்து அவர் ஜீவ ஞானத்துக்கே அதிபதி அவர் தான், ஞானத்தினுடைய ஊற்று அவர் தான். எல்லா ஞானமும் அவருக்குள்ளாக அடங்கி இருக்குது. கிறிஸ்துவுக்கு எல்லா ஞானமும் அடங்கியிருக்கு. சொல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞான உலகத்துல எவ்வளவுமே கொடுக்கப்படாது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞான உபதேசங்கள் யாருக்கு? அதனால நியாய தீர்ப்புனால அந்த ராஜஸ்திரீ இந்த தன்னுடைய குற்றம் சமைப்பார். இப்ப இவ்வளவு வல்லமை மிக்க சாலமோனுடைய ஞானம் என்ன உருக்குலையை செய்தது. அந்த சாலமோனுக்கே ஞானமானவர் இருக்கிறவர், சாலமோனை விட பல மடங்கு ஞானமாகக்கூடிய இந்த மீட்பு உங்களுக்கு அனுப்பப்பட்டும் நீ மனம் திரும்பாம இருக்கிற இருதயத்தை கடினப்படுத்தி அடையாளத்தை கேட்கணும்னு சொன்னா அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லி அவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறத பார்ப்போம். முதல்ல 38 42 விஷயங்கள் நமக்கு என்ன சொல்றது? எது கிறிஸ்துவினுடைய அடையாளம்? அதான் இங்க உள்ள பிரச்சனை. ராஜாவுடைய அடையாளங்கள் எது? ஏசு சொல்றாரு, நான் தான் உனக்கு அனுப்பப்பட்ட ராஜா தாவீது குமார் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு அவர் சொல்லும்போது இதுல 4 அடிப்படையான விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். கிறிஸ்துவுடைய அடையாளம் சொல்லும்போது முதல்ல மனித அடையாளங்கள் விசுவாசத்தை தராது. மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய கடவுளிடத்துல வந்து மனிதன் விரும்பக்கூடிய எந்த அடையாளமும் அவனை விசுவாசத்துக்கு நேரம் நடக்காது. இயேசு அவர்கள் கேட்ட அடையாளத்தை சிலர் இன்னைக்கு சபையெல்லாம் அடையாளத்தை தான் கேட்டுருக்கிறார். நீ கடவுள்கிட்ட அடையாளத்தை கேளு, கடவுள் உனக்கு விசுவாசத்தை கொடுப்பார். கடவுள்கிட்ட இதை கேளு, கடவுள்கிட்ட இப்படி கேளு, இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லு, இந்த மாதிரி நீ கடவுள்கிட்ட கேளு, கடவுள் உனக்கு கொடுப்பாரு. வாழ்க்கையில வார்த்தை அடையாளத்தை கடவுள் வெளிப்படுத்துவார். எந்த அடையாளமும் ஒரு மனித வாழ்க்கையில சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நீங்க இதை செஞ்சீங்கன்னா, எனக்கு 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 இப்படி வழி நடத்துனீங்கன்னா, எனக்கு இந்த வேலை கிடைச்சா, எனக்கு இந்த பதவி கிடைச்சா, என் குடும்பத்துல இது சரியாயிட்டா நான் இப்படி செய்யறேன், என் வாழ்க்கையில் இதை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி இருக்கிறேன், நீங்க என் கடனை தூக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்து உதவுறேன், நீங்க என் குடும்ப பிரச்சனை சரி பண்ணிட்டீங்களா நான் உங்களுக்கு என் பிள்ளையை அர்ப்பணிக்கிறேன், நீங்க எனக்கு இந்த கதவை திறந்து கொடுத்தீங்கன்னா, இந்த வியாதியை சுகப்படுத்திட்டீங்கன்னா நான் என் வாழ்வு உங்களுக்காக அப்ப கொடுக்குறேன். இது எல்லா அடையாளத்தை தேடக்கூடிய கூட்டம். இன்னைக்கு சபையெல்லாம் இந்த அடையாளம் தான் இந்த அடையாளம் தான் முக்கியம்ன்றான். ஏசு சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்படுகிறது. மனிதன் எதிர்பார்க்கிற எந்த அடையாளமும் அவனை விசுவாசத்தில் நடத்தாது. கடவுளுடைய அடையாளம் கூட நடத்தாது. கடவுளுடைய மீட்பின் செய்தி தான் விசுவாசம் கொடுக்கவே ஒழிய அந்த அடையாளம் ஒருபொழுதும் ஒரு மனிதன் ரட்சிக்காது. அதாவது அந்த அடையாளத்தை அங்கே செய்யலை. அப்ப எது அடையாளம்? சிலுவை மட்டும்தான் விசுவாசத்திற்கான ஒரே அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு அடையாளம் தான், நான் தேவகுமாரன், நான் தாவீது குமாரன் என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் என்னுடைய மரணம் தான்.
சிலுவையை நீ அறியும் பொழுது நான் எப்படிப்பட்ட ராஜான்னு அறிய முடியும். சிலுவையை அறியும் பொழுது நான் எப்படிப்பட்ட தேவன் உனக்கு தெரியும். சிலுவையை அறியும் பொழுது உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கான விடுதலை உனக்கு தெரியும். சிலுவையை அறியும் பொழுது உன் வாழ்க்கையில் எது சந்தோஷம்னு தெரியும். சிலுவையை அறியும் பொழுது உனக்கு எது சமாதானம் தெரியும். சிலுவையை அறியும் பொழுது உன் வாழ்க்கையில மன ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீ தேடக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் என் மரணம். என் மரணத்துல உனக்கு விசுவாசத்தை இருக்குது. அதுதான் கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு அடையாளம். மூணாவது இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்புறது தான் விசுவாசத்தை கொண்டு வரும். இயேசு ஒரு மனுஷன் விசுவாசிக்கணும்னு சொன்னா அவனுக்கு செய்தி பிரசங்கிக்கப்படணும். இயேசு சொல்றாரு, யோனாவுடைய அடையாளம்ப்பா, யோனாவுடைய பிரசங்கம் நினிவே மக்களுக்கு மனம் திரும்ப கொடுத்துச்சு. அப்ப நான் என்ன அடையாளம் பண்ணாலும் உனக்கு விசுவாசம் வராது. நான் என்ன அற்புதம் பண்ணாலும் உனக்கு விசுவாசம் வராது. நிறைய நான் பண்ணிட்டேன், அதுவே உனக்கு தெரியும், உனக்கு விசுவாசம் வரல. என்னை விசுவாசிக்கணும்னு சொன்னா என் செய்தியினுடைய பிரசங்கத்தை நீ கேட்கணும். என் செய்தியில உனக்கு நான் என்ன சொல்லுகிறேன்? என் வார்த்தை தான் உனக்கு மனம் திரும்புதலை கொடுக்கும். என் வார்த்தை தான் உனக்கு விடுதலையை கொடுக்கும். என் வார்த்தை தான் உன் ஆத்மா உயிர்ப்பிக்கும். என் வார்த்தை தான் உனக்கு ஜீவனையும் அறியாமையும் கொடுக்கும். நீ கேட்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு என்னுடைய பிரசங்கம், என்னுடைய உபதேசம் சொல்லி சொல்றார். நாலாவது, கிறிஸ்துவை தொடர்ந்து அறுவதுதான் ஞானம் உள்ள வாழ்க்கை. இந்த ஞானம் இல்லை, அறிவு இல்லை. அவர் விசுவாசிக்கல, ஏன்னா அவருடைய பிரசங்கத்தை மூலமா மனம் திரும்பல. மனம் திரும்பாதனால சிலுவையினுடைய மேன்மை தெரியாது. சிலுவையினுடைய மேன்மை தெரியாதனால சிலுவைக்கு வெளியே அடையாளத்தை கேட்டு வந்துட்டு இருக்கிறார். ஏன் சொல்றாரு இந்த உலகத்துல ஞானத்தோட வாழணும்னு சொன்னா? முதல்ல என்ன யாரும் தெரியாது. கிறிஸ்துவுக்குள்ள எல்லா பிரச்சனைக்கான விடுதலை இருக்குது. இயேசுவை அறிகிறவனுக்கு வாழ்க்கையில எது தேர்ந்தெடுக்கணும் குழப்பம் வராது. இயேசு அறிகிறவனுக்கு வேலையை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி ஒரு வேலையை செய்யணுன்ற குழப்பம் வராது. இயேசு அறிகிறவனுக்கு குடும்பத்தை எப்படி நடத்துன்ற குழப்பம் வராது. இயேசு அறிகிறவனுக்கு குழந்தைகளை எப்படி நடத்துன்ற குழப்பம் வராது. இயேசு அறிகிறவனுக்கு சபையில எப்படி செயல்படணும், எப்படி வாழணுன்ற குழப்பம் வராது. இயேசு அறிகிறவனுக்கு இந்த உலகத்துல எப்படி ஞானமா நடந்து கொண்ட குழப்பம் வராது. ஞானமுள்ள வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து அவசியன்றதை சொல்லு. உண்மையான கிறிஸ்துவ அடையாளம் இந்த 4 விஷயங்களை கொண்டிருக்கிறது. இயேசுவை ஒரு மனுஷன் விசுவாசிப்பதற்கு இந்த 4 அடையாளம் அவசியமா இருக்கு. இப்போ நம்ம எப்படி இயேசு விசுவாசிச்சிருக்கிறோம்? இயேசு நம்முடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்காருன்னு சொன்னா இந்த 4 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? நம்ம இந்த மற்றவங்களை போல கடவுள் எனக்கு இதை செய்யணும், கடவுள் இதை செஞ்சாருன்னா என் கூட இருக்கிறார், கடவுள் என் சூழ்நிலை இப்படி மாத்துறாருன்னா நான் அவருடைய அடையாளத்தை அறிஞ்சு கொள்வேன், கடவுள் இந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவர் என் கூட இருக்கிறார் நான் புரிஞ்சுக்குவேன். ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடந்ததுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் நம்புறது இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் சமாதானமா போனதுக்கு அப்புறம் அவர் விசுவாசிக்கிறது இல்லை. பிரசங்கத்தை கேட்டு சிலுவை மரணத்தின் மூலமா விசுவாசிக்கணும். என் பிரச்சனைக்கும் என் கஷ்டங்களுக்குமான ஒரே ஒரு தீர்வு இயேசுனுடைய சிலுவையை நோக்கி பார்க்கறோம். சிலுவையில் என்னங்க தீர்வு? சிலுவையில ஒண்ணுமே இல்லை, சிலுவை எனக்கு போர் அடைக்குது, சிலுவையில சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா நமக்கு உண்மையாகவே இயேசு ஆரம்பிக்கிறது. இயேசுவினுடைய சிலுவை நமக்கு என்னென்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது? முதல் இயேசுவினுடைய சிலுவை நமக்கு கடவுள் யாருன்றதை சொல்றார். அவர் எவ்வளவு பரிசுத்தர், அவர் எவ்வளவு உண்மை இல்லவர், கடவுளுடைய அன்பு என் மேல எவ்வளவு ஊற்றப்பட்டிருக்கிறது, கடவுள் என் கூட எப்படி இருக்கிறாரு நான் சிலுவையை பார்க்கும்போது கத்துக்கிறேன். கடவுள் எப்படி என்னை மன்னிக்கிறார், கடவுள் எனக்காண்டி என்ன செய்திருக்கிறார், என் வாழ்க்கையினுடைய பாதுகாப்புக்காக சிலுவை என்ன செய்து, என் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சிலுவை எப்படி தீர்வு, என்னுடைய வாழ்க்கையினுடைய குற்ற உணர்வு, மனசாட்சி, நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பாரமான பிரச்சனை, என்னுடைய மன வலி, என்னுடைய காயம், என்னுடைய உலக போராட்டம், பிசாசினுடைய சோதனை, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தேர்வு சிலுவை தான். அதெல்லாம் நம்ம சிலுவையை அறிகிற அறிவில் வளரணும். அவருடைய சிலுவை மரணம் நமக்கு எல்லா ஞானத்தையும் கொண்டு இருக்குது. அவருடைய சிலுவை மரணம் எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு இருக்குது. அவருடைய சிலுவை மரணம் எல்லா அறிவையும், எல்லா ஆறுதலையும், எல்லா சமாதானத்தையும், எல்லா விடுதலையும் கொண்டிருக்கிறது. நித்திய வாழ்வுக்குரிய எல்லா சந்தோஷங்களும் சிலுவைக்குள்ளதான் அடங்கி இருக்குது. அது இயேசுவே சொல்றாரு, இது மட்டும்தான் உனக்கு அடையாளம். அந்த சிலுவையை நான் விசுவாசிப்பதற்கு எனக்கு பிரசன்னம் தேவை. சிலுவைனா வெறும் அந்த காட்சியே இல்லை. அவருடைய மரணத்தை பார்த்தவங்க விசுவாசிச்சானா? அவருடைய பாட பார்த்தவங்க விசுவாசிக்க முடிஞ்சா? அந்த நிகழ்வு இல்லை, அந்த நிகழ்வு சொல்லக்கூடிய செய்தி. இந்த சிலுவை எனக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? அதுதான் வேதம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். வேதபூர்வமா இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்கறதுனா எனக்கு மனம் திரும்புதல் தரும். நம்முடைய நேரம், நம்முடைய சிந்தையை ஆளப்படுகிறது கடவுளுடைய பிரசங்க வார்த்தை. நம்ம ஆறுதலுக்கு 4 பாட்டு கேட்குறோம், கடவுளை குறிச்ச பாட்டை கூட ஒரு 100 பாட்டு கேட்போம். ஆனால் பிரசங்க செய்தியை நம்ம கேட்க மாட்டோம். பிரசங்கம் தான் ஞானத்தை கொடுக்குது, பிரசங்கம் தான் ஆவிக்குரிய கண்ணை கொடுக்கும், பிரசங்கம் தான் விசுவாசத்தை பலப்படுத்தும், பிரசங்கம் தான் சோதனையை ஜெயிக்க உதவி செய்யும், பிரசங்கம் தான் பாவங்களை மேற்கொள்ள உதவி செய்யும், பிரசங்கம் தான் மற்றவரிடத்துல எவ்வளவு ஞானமாக வாழ உதவி செய்யும், பிரசங்கம் தான் கடவுளுக்காக உழைக்கக்கூடிய கரணம் கொடுக்கும், பிரசங்கம் தான் கடவுளுக்குள்ளான சந்தோஷத்தையும் விடுதலையும் கொடுக்கும். நம்முடைய நேரத்தை எப்படி செலவு பண்றோம்? கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை கேட்பதிலையும் கீழ்ப்படிவதில் எப்படி நம்ம வருகிறோம்? இயேசுவை தொடர்ந்து அறிவை தான் ஞானமுள்ள வாழ்க்கையை தரும். இயேசுவனை அறிஞ்சா மட்டும்தான் ஞானம் உள்ளவனா இருக்க முடியும். அடையாளம் இருக்குதா? இந்த அடையாளங்களை தேடி வருகிறதா உண்மையாக இயேசு அறிந்து வாழ்வு. 2வது 43-45 வசனம் வாசிங்க. 43-45. ஒரு மனிதனுக்கு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அழைத்து இடைப்பார்கள் தேடி கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி தொழிற்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிடம் கொள்ளாத வேறு 7 அவர்களை தன்னுடைய கொண்டு வந்து
உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுவதாக இருக்கும். அப்படியே இந்த பொருளாதார சிந்தையாருக்கு சம்பவிக்கும் என்றார். ரைட். தொடர்ந்து ஒரே விஷயம் தான் பேசிட்டு இருக்காங்க. அடையாளத்தை கேட்டு வந்த மக்கள் இடத்துல அடையாளத்தை தேடிய மக்கள் தொடர்ந்து பேசுறாரு. இப்போ முதல்ல எது என்னுடைய அடையாளம் சொல்றாரு. ரெண்டாவது, அந்த அடையாளத்தை நிராகரிப்பவர்கள் என்ன நடக்கும்? கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட அடையாளங்களை நிராகரிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யார் கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை நிராகரிப்பான்? அதுக்குதான் இயேசு ரோமான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்சவனா இருக்கிறான். எல்லா மனுஷனும் பாவம் செய்யற எல்லா மனிதனும் பிசாசால் ஆட்கொள்ளப்படுகிறான். பிசாசுடைய தாக்கம் பாதிப்பு எல்லா மனுஷனுக்குள்ள அவனுடைய எல்லா சிந்தனைகளும் பிசாசினுடைய செயல்பாட்டு கீழாக ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அசுத்தாவி விட்டு போகுது. ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பிசாசு தொகைப்பட்டார். அவனை விட்டு ஆவி போயிடுச்சு. அப்ப பிசாசு தொகைப்படுத்தின உடனே அவன் இயேசு உண்மையாக விசுவாசிச்சானா? இயேசு ஆண்டவர்னு சொன்னானா? இயேசு தான் தாவீதின் குமாரன் சொன்னானா? இயேசு நிறைய பிசாசு துரத்திருக்கிறார். பிசாசு துரத்தப்பட்டவன் எல்லாரும் அவருடைய சீசன் கிடையாது. பிசாசு துரத்தப்பட்ட எல்லாரும் அவரை தேவனா ஆண்டவராக விசுவாசிக்கல. எப்படி அற்புதம் சுகம் பெற்றவன் அநேகர் வெறுமனை நன்மை காண்டி வந்தானோ அவர் ஜெபாலயத்துல பிசாசு சுகப்படுத்துறார். அநேக வியாதி உள்ளவர்கள் அநேக பொல்லாத ஆவிகளை பிடிச்சவங்க கொண்டு வர்றாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் ஆவியை விரட்டுறாங்க. இப்போ ஆவியை விரட்டுறாங்கிறதுக்காண்டி அது கடவுளுடைய பிள்ளையா மாறிட்டானா? இல்லை. இப்போ அதான் இங்க அவர் சொல்றாரு, அவன் இடத்துல பிசாசு துரத்தப்படுகிறது. இப்போ யாருக்கு இதை சொல்றாருன்னா, அந்த அடையாளத்தை கேட்டு வந்தவங்க சொல்றாரு, கடவுளுடைய வாழ்க்கையில பிசாசினுடைய தாக்கத்தால் இருந்த பல காரியங்களும் ஒரு விடுதலை கொடுக்குறாங்க. அவங்க பழைய ஏற்பாட்டில் விக்கிரக வழிபாடு பண்ணாங்க, இப்போ நிறுத்திட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் புறஜாதிகளோட ஐக்கியப்பட்டாங்க, இப்போ சரி பண்ணிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் கட்டளையை மீறி அஜாக்கிரதை பண்ணாங்க, இப்போ ஓய்வு நாள் கட்டளை கடமா என்றாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மாற்றம். அவங்க பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இன்னும் மாறணும். அதான் அவர் சொல்றாரு, இந்த வேத பாடகனும் பரிசேயனும் எப்படி இருக்கிறாங்க? வேத பாடனுடைய பரிசீலனை என்ன? அந்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போயிடுச்சு. எப்பயுமே பிசாசு மனிதனுடைய இருதயத்தெல்லாம் வாசம் பண்ணும். இப்ப அவன் போய் வறண்ட இடங்கள்ல அலைந்து இளைப்பார்கள் தேடினா வேற ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்காக தான் போவான். ஏசு ஒரு பிசாசு துரத்தும் பொழுது நாங்கள் இந்த பன்றிக்குள்ள போகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏசு அங்க அனுமதி கொடுக்குறாரு. பிசாசு எப்பயுமே அழிவையும் மனிதனுடைய ஜீவன் எடுக்கிறது தான் அவனுடைய பிரதான நோக்கம். அப்ப ஒரு மனித இடத்துல இருந்து கிளம்பி போற பிசாசு இன்னொரு மனித இருதயத்தை ஆட்கொண்டு அழிவை ஏற்படுத்த போகும். இப்படி அந்த ஆவி புறப்பட்டு அது அநேக இடங்கள்ல அலைஞ்சி அது எந்த மனித இடத்துலையும் செயல்பட்டு அழிவை ஏற்படுத்தலன்னு தெரிஞ்சு அது நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன்னு சொல்லி எந்த இடத்துல மனிதனை விட்டு வெளியே வந்துட்டு அந்த மனிதத்திலே திரும்ப உட்புற வரும். அப்படி வரும் பொழுது அந்த வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாக கண்டு என்ன சொல்றது? அந்த வீடு சுத்தமா இருக்கு, அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அலங்கரிக்கப்பட்ட சுத்தமான வீடுகள் எப்படி பிசாசு வந்துச்சு? இந்த அலங்கரிக்கப்பட்ட வீடுன்றது மனிதர் இருக்கிற சொல்றார். அந்த ஆவி புறப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கிறான்? அது வெறுமையா இருக்கிறான், அவன் அலங்கரிக்கப்பட்டவனா இருக்கு. இதுதான் பரிசேயர்களுடைய வாழ்க்கை. பரிசேயர்கள் நாங்கள் விக்கிரக வழிபாடு பண்ணல, நாங்கள் ஓய்வு நாளை ஒழுங்கா கை கொள்றோம், நாங்கள் வெளிப்புகாரத்தை சுத்தமாக வச்சிருக்கிறோம், எங்களுடைய ஆராதனை பயபக்தியா இருக்குது, நாங்கள் பலிகளை செலுத்துறோம், உபவாசிக்கிறோம், நாங்கள் சந்தை வீதிகளை ஜெபம் பண்றோம், அநேகருக்கு தானம் தர்மம் பண்றோம். இது எல்லாம் எப்படி இருக்குது? அதனுடைய ஆத்துமால வெறுமையா இருக்கிறான், ஜோடிக்கப்பட்ட அலங்காரமா வெளிப்புற செயல்கள் இருக்கிறான். வெளிப்புறத்துல மாய்மானத்துல பார்க்கும்போது பக்திமான சுத்திகரிக்கப்பட்ட வீடு மாதிரி ஒரு வீடு, அசுத்தமா இருந்த ஒரு வீடு, அந்த வீட்டில் இருக்க எல்லா அசுத்தத்தையும் நீங்க கலைஞ்சி சுத்தமா கழுவி அந்த வீடு அழகாக்கிட்டீங்க. அதனால அந்த வீடு சுத்தமாக்கி அலங்கரிக்கப்படுகிறது இல்லை முக்கியம், அந்த வீடு எப்படி நன்மைக்கு எதுவாக பயன்படுத்தப்படுகிறது, அந்த வீட்டில் போய் மனுஷன் எப்படி சந்தோஷமா வாழ்றான், அந்த வீடு மனிதனுக்கு எப்படி நன்மை பயக்கிறதுதான் முக்கியம். இப்ப இதுதான் இந்த பரிசேயனுடைய வாழ்க்கையை சொல்றாரு. நீ பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து தப்பிச்சுட்டு சில வெளிப்பிரகாரமான பாவங்கள் இருந்து வெளியே வந்துட்ட. உன்கிட்ட துணிகரமான பாவம் இல்லை, நீ உபச்சாரம் பண்ணல, விக்கிரக வழிபாடு பண்ணல, நீ ஓய்வு நாள் கட்டளை மீறிட்டு இல்லை, நீ மற்ற உன்னை கொலை செய்யலை, இதெல்லாம் நீ பண்ணலை. ஆனா நீ வெறுமையா இருக்கிறீங்க. இது எல்லாம் உங்ககிட்ட இருந்தும் ஆவிக்குரிய காரியங்களை நீ வெறுமையா இருக்கியே. உள்ளாத இருதயத்துல கடவுள் பிசாசு போயிடுச்சு, ஆனா பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரணுமே, கடவுளுடைய சக்தியம் உனக்குள்ள இருக்கணுமே, கடவுளுடைய அன்பு உனக்குள்ளாக ஊற்றப்படணுமே, கடவுளுடைய மகிமைக்குரிய காரியங்கள் உனக்குள்ள காணப்படணுமே. ஆத்துமாவும் இருதயமும் கடவுளுக்காக வாழாம வெறுமையா இருக்குது. ஏன்னா நீ வெளிப்புற அலங்காரங்களால ஜோடிக்கப்பட்டிருக்கிற, நீ வெளிப்புற சம்பிரதாயங்களை திருப்தியா இருக்கிற. நான் ஆலயத்துக்கு போறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் பலி செலுத்துறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் மற்றவனுக்கு உண்மையா இருக்கிறேன், நான் தூரமான பாவம் செய்யலை, நான் கடவுளுக்கு பர்ஃபெக்டா இருக்கிறேன், என் வீட்டு பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கிறேன், நான் கை கழுவி தான் சாப்பிட்றேன், இதெல்லாம் நீ வரியா பண்ணிட்டு இருக்கிற. ஆனா இது உன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் பயக்காது. இது இப்படியே நீ வாழ்ந்தன்னு சொன்னா உனக்கு அது இன்னும் கேட்டுல போய் முடியும். என் ஆத்மா வெறுமையா இருந்தா பரவாயில்ல, நான் வெளியில ஜோடிக்கப்பட்டா போதுன்னு நினைக்கிறேன்.
எந்த பாவத்தை விட்டு நீ திருந்துட்டேன்றியோ உனக்கு மறுபடியும் இதை விட அதிகமான சோதனை வரும். வாழ்க்கையில பிசாசு என்ன வல்லமையா வந்து செயல்படுவான். நீ மனம் திரும்புதல்ன்றது நீ ஏதோ சில பாவத்தை சில செயல்களை விடுறதில்லை, சில காரியங்கள் நிப்பாட்டுறதில்லை, நீ தவறானது நிப்பாட்டுறது மாத்திரமல்ல நன்மையானது செயல்படுத்தணும். நீ குமாரனாக என்ன விசுவாசிக்கணும், என்னிடத்துல இருந்து விடுதலையை பெறணும், என்னிடத்துல இருந்து பரிசுத்த அடையணும், என்னுடைய நீதியை நீ பெறணும், என்னையை கீழ்ப்படிஞ்சு என்ன பின்பற்றி நீ கடவுளை மகிமைப்படுத்தணும். நீ அதை நிறுத்திட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா பயபக்தியை ஆராதிப்பேன்னு சொல்கிறது, இது உன்னை ஒரு பொழுதும் ரட்சிக்காது. உன் நிலைமை இதே நீடிச்சா நீ வெறுமையா ஜோடிக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னா சீக்கிரம் அழிக்கப்படுது. ஒரு வீட்டுல ஆள் குடி இல்லாம அதை கிளீன் பண்ணி எவ்வளவுதான் அழகா வச்சாலும் அந்த வீடு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம அழிக்கப்படும். அதாவது சொல்றாரு, அந்த பிசாசு மறுபடியும் உட்கு வந்து தன்னிலும் கொள்ளாத 7 ஆவிகளை கொண்டு வரும். அப்ப உன்னுடைய முன்னிலைமை பின்னிலைமையை விட மோசம். இவ்வளத்தையும் கடவுள் உனக்கு வெளிப்படுத்தி மனதென்று சொல்லி குமாரனை அனுப்பி எது உண்மையான அடையாளம் சொல்லி சிலுவையை சொல்லி ஞானமுள்ள வாழ்க்கையை காட்டி நீ அதை பயன்படுத்தாம தொடர்ந்து நான் நிராகரிக்கிறேன்னு சொன்னா, தொடர்ந்து உன் வெளிப்புற சடங்கு ஆச்சாரங்களை திருப்தி உள்ளவனா இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு வரக்கூடிய முடிவு ஆபத்தானது. இப்படியே உன் சுயநீதை நிலைத்திருப்பேன்னு சொன்னா, இப்படியே போலியான பக்தியை நிலைத்திருப்பேன்னு சொன்னா நீ இன்னும் துணிகரமான பாவங்களை செஞ்சு உன்னுடைய முன்னிலைமை பின்னிலைமையை விட அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொருளாதார சந்தாயாருக்கு சம்பவிக்கும். இந்த அடையாளத்தை கேட்கற எல்லாருக்கும் தான் நடக்குங்க. போலியான அடையாளத்தை தேடுறவனுக்கு இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். 2வது இந்த பகுதியில் வந்து நீங்கள் நான் என்ன கத்துக்கிறோம், இங்க ஒரு 4 காரியத்தை கத்துக்கிறோம். இயேசுவினுடைய இந்த சிலுவையின் அடையாளத்தை நிராகரிப்பவர்கள், இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாதவர்கள், இயேசுவினால ஞானம் அடையாதவர்கள் எப்படி இருப்பான்? முதல்ல இந்த அடையாளத்தை தேடுகிறவங்க எப்பவுமே தற்கால விடுதலை தேடுவான். அடையாளம் அற்புதம் பேசுறவங்க எல்லாமே தற்கால சந்தோஷம் தேடுவான். இங்க பிசாசு தற்காலமா வெளியே போயிருச்சு, அது முழுமையா நீக்கப்படலை, அது மறுபடியும் அவங்ககிட்ட குடி இருக்குது. இந்த பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் ஒரு தற்கால விடுதலை எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இயேசு விசுவாசத்திற்கு ஒரு தற்கால அடையாளம் தேவை, ஒரு தற்கால அற்புதம் தேவை, ஒரு தற்கால இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல். இதுதான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு சபை எல்லாம் பாருங்க, அவங்க கேட்கக்கூடிய அடையாளம் எல்லாம் தற்கால அடையாளம். இந்த பிரச்சனை சரியாகணும், இந்த வியாதி போகணும், இந்த குடும்பம் சரியாகணும், இந்த எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைக்கு விடுதலை வேணும், இல்ல இல்லாதவனுக்கு பிள்ளை வேணும், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவனுக்கு அந்த நெருக்கடி போகணும், பொருளாதார தொழில் இருக்கிறவனும் உயரமா இருக்கணும். இதுதான் அவர்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை தேடுறவன் ஒரு பொழுதும் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் ஏற்றுக்கொள்வதா இருந்தான். 2வது கிறிஸ்துவ நிராகரிக்கக்கூடிய அடையாளம், அவன் ஆத்மநிலை எப்பயுமே வெறுமையா இருப்பான், அவன் வெளிப்புற பக்தியை கொண்டு இருப்பான். கிறிஸ்துவ நிராகரிக்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய சிலுவையை விசுவாசிக்காதவன் ஆவிக்குரிய வெறுமை கொண்டவன். அவன் ஆத்மா குறித்து எந்த கவலையும், அவனுடைய ஆத்மாவினுடைய நிலையை குறித்து பரிசோதிக்கிறது. அவனுடைய உள்ளான இருதயம் கடவுளுடைய ஆவியினால் ஆளப்படுகிறதா, அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய ஆசைகள், அந்த உலகத்துல வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுடைய பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கப்படுகிறதா, தனிப்பட்ட உறவு எப்படி இருக்குது, கடவுளுக்குள்ளாக என்னுடைய ஆத்ம நிலையினுடைய நிலை என்னன்றது ஒருபோதும். அதனால அவங்க ஆத்மாவை பத்தி பேசுறாங்க. இந்த சபைகள் யாருமே தற்கால விடுதலையை பேசுறவன், தற்கால அற்புதத்தை பேசுறவன் உள்ளான ஆத்ம காரியங்களை பேச மாட்டான், ஆத்ம விடுதலையை பேச மாட்டான், ஆத்மாவினுடைய நித்திய தன்மையை பேச மாட்டான், ஆத்மாவினுடைய பாதுகாப்பை பேச மாட்டான். அதனாலதான் அவனால பரிசுத்த வாழ்க்கையை பேச தெரியாது. இப்ப அந்த வீடு வெளியே ஜோடிக்கப்பட்டிருக்குது, உள்ள அசுத்தமா கேவலமா இருக்கு. இந்த பரிசுடைய வாழ்க்கையோடு அவர்கள் ஒப்பிட்டு சொல்ல, அவங்களுடைய பக்தி வெளிப்பிரகாரமா இருக்கும். அவங்க ஆராதனையை பாருங்க, வெளிப்பிரகாரமான உணர்ச்சிதான் ஆராதனை. அல்லேலூயா ஆமீன் சொல்லணும், பூப்பாடு போடணும், பாட்டு பாடணும், இசையை அமைக்கணும், சர்ச்சை அலங்கரிக்கணும், ஒரு பெரிய ஐஸ்வர்யமான ஒரு செயல்களை செய்யணும். அவனுடைய பக்தி எல்லாமே வெளிப்புறத்தை மட்டும்தான் பேசும், வெளிப்புற உயர்வை மட்டும்தான் பேசும், வெளிப்புற ஆசீர்வாதம் மட்டும்தான் பேசும், வெளிப்புற மகிமையை மட்டும்தான் பேசும். இந்த பரிசுகளை தான் பண்ணிக்கலாம். அவனுடைய ஊழியம், அவனுடைய வாழ்க்கை எல்லாமே மாய்மாலமான போலியான பக்தியை காட்டணும். கிறிஸ்துவ உண்மையாக விசுவாசிக்காத ஒவ்வொரு மனுஷனும் இந்த போலியான பக்தி தான் இருக்கும். வெறுமனே பாவ பழக்கத்தை சொல்லுவான், குடிக்காத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, இப்படிப்பட்ட பாவத்துல இருந்தா திருந்துடுவான். அதெல்லாம் நிறுத்திட்டா நீ கடவுளுடைய பிள்ளை. இப்படிப்பட்ட குடிக்காரனா இருந்து இப்போ நேர்மை ஆயிட்டாரு, இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாரு, விபச்சாரத்துல இருந்து விடுதலை பண்ணிட்டாரு, இவர் திருடிட்டு இருந்தாரு, குற்றவாளியா இருந்தாரு, சரியாயிட்டாரு, இவர் கடவுளை ஏற்றுக்கிட்டாரு, இவர் கடவுளுக்கு பிரியம். அவங்க ஊர்ல கோடி பேர் செஞ்சுட்டு இருக்கிறான், இயேசு அறியாத வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அது இல்லை கிறிஸ்துவுக்கான அடையாளம். நீ சில பாவங்களை விட்டு வளர்கிறதில்ல இயேசுனுடைய பிள்ளைன்ற அடையாளம். உன்னுடைய பாவத்தினுடைய சில சுபாவங்களை விட்டு மாறுறதல்ல. நான் கோவப்பட்டேன், இப்ப பொறுமையா இருக்கிறேன், நான் முதல் அப்படி இப்படி இருக்கிறேன், அது இல்லை அடையாளம். நீ போலியா வந்து ஆராதிக்கிறதுல அடையாளம். ஆலயத்துக்கு வரலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம், வெளிப்பிரகாரமா கடவுளுக்கு அநேக நன்மைகளை செய்யலாம். இது இயேசுவினுடைய பிள்ளைக்கான அடையாளம். இதெல்லாம் பரிசயம் பண்ணிட்டு இருந்தான். அதான் சொல்றாரு, இது எதுவுமே என்னுடைய அடையாளம். பாவிக்குரிய வெறுமையோ போலியான பக்தியோ உன கிறிஸ்துவுக்கு பிரியவனா மாற்றார். இருதயத்துல கிறிஸ்து அமர்ந்திருக்கணும், இருதயத்தில் ஆவியானவர் நிரம்பிருக்கணும்.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒழுக்கம் அது எந்த நன்மையும் பயணிக்காது. கடவுள் அறியாத எத்தனையோ புறஜாதி மக்கள் ஒழுக்கமுள்ளவனா இருக்கிறான், பொய் பேசுறவனா இருக்கான், பயத்தோட வாழ்றான், மனசாட்சிக்கு பயந்து இருக்கிறான். அப்ப அதெல்லாம் கடவுள் பிரியமா இருக்கிறான். அவெல்லாம் ஆவிக்குரிய பெருமையில ஜோடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறான், வெளிப்புற பக்தி உள்ளவனா, வெளிப்புற ஒழுக்கஸ்தவனா இருக்கிறான். கடவுளோட அவனுடைய ஆத்ம உறவு சரியில்லை. அதான் அவர் சொல்றாரு, நிராகரிக்கிறவன் எப்படி இருப்பான். மூணாவது, கிறிஸ்துவ நிராகரிக்கிறவன் அசுத்தமான வாழ்க்கையை வாழ்வான், துணிகரமான பாவத்தை குறித்து பயம் இருக்கு, பாவத்தை குறிச்ச பயம் இருக்காது, துணிகரமான எந்த பாவத்தையும் செய்யும். அதனால இவர்கள் பாவத்தை பேச மாட்டான். இந்த அடையாளத்தை தேடுறவன், இந்த கோழியை ஆராதிக்கிறவன், ஆத்ம வெறுமையில இருக்கிறவன் இருதய அசுத்தத்தை போக்குறதுக்கான வழியை சொல்ல மாட்டான். ஆத்மாவினுடைய அசுத்த பாவங்களை கலைந்து போடுவதற்கு எந்த தீர்வையும் சொல்ல மாட்டான். அது உள்ளான வாழ்க்கையினுடைய பரிசுத்தையும் பரிசுத்த வாஞ்சைகளையும் பரிசுத்த மாறுதலையும் பாவம் கடவுளை எவ்வளவு கரப்படுத்துன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா வெளியே நல்லா இருக்கிறேன்ல, வெளியே அலங்கரிக்கிறேன்ல, வெளியே கடவுள் பயந்து இருக்கிறேன்ல, வெளியே தலாம் நான் செய்யறேன், நல்லா நல்லா வேணா, நான் இப்படிலாம் ஆராதிக்கிறேன், இப்படிலாம் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், நான் யாருக்கு எந்த கருதலும் பண்ணல, நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஏசங்க சொல்றாரு, இந்த பொல்லாத 7 ஆவி வந்து குடியிருக்கு. அந்த போன ஆவி எப்படி 7 ஆவியோட 7 ஆவி குடியிருந்தா அவன் எவ்வளவு அசுத்தமா இருப்பான், அந்த வீடு எவ்வளவு சீர்கேடா போகும், எவ்வளவு மோசமா போகும். இப்படிதான் சிலுவையை விசுவாசிக்காதவன், பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாமே, கிறிஸ்துவ இடத்துல ஞானத்தை பெறாத ஒவ்வொரு மனிதனும் துணிகரமான பாவம் செய்வான். அதனால இவர்கள் விபச்சாரம் பண்ணாலும் மறுபடியும் அவனை போதகமாக எடுத்துக்குவான். அவன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு அதை குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. அவன் கோழிக்கணக்காக கொள்ளையடிக்கிறான்னு தெரியும், ஆனால் அவனுக்கு தான் காணிக்க அனுப்புவான். அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறான்னு தெரியும், ஆனால் அவன் தான் தேவனுடைய போதகரணுவான். அவன் மக்களுடைய காசெல்லாம் ஏமாத்தி வஞ்சித்து திருடனா இருப்பான், ஆனால் அவன் தேவ வழின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பாவங்கள் எல்லாம் துணிகரமா அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அதை குறித்து எந்த அக்கறையும் போதிக்கிறவனுக்கு இருக்காது, கேட்கிறவனுக்கு இருக்காது. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள பார்க்கறதுதான் தான் வாக்கியத்துல பயன்படுத்துறார். பரிசுத்தல வளர்கிறவன் தான் தன்னுடைய ஜனம்ன்றதை சொல்றாரு, தன்னுடைய மனிதன் சொல்லி சொல்றார். இவர்கள் எவ்வளவு பெரிய அசுத்தத்தையும் சொல்லி அஞ்சாதவர். கடைசியா அவர்களுடைய முடிவு கேடான அழிவு. அவர்களுடைய முன்னிலைமை பின்னிலையிலும் அதிக கேடுவா இருக்கும். இந்த பொல்லாத சந்ததிக்கு அவர் தான் சம்பவிக்கும். 7 பிசாசு உள்ள போனான் எப்படி நாசமா போய் அழிஞ்சு போவானோ, அதே போல இந்த அடையாளத்தை தேடுறவன், உலக மேன்மையை தேடுறவன், உலக விடுதலை தேடுறவன், சிலுவையை முக்கியப்படுத்தாதவன், உண்மையா மனம் திரும்பாதவன், ஆத்தும காரியங்களை சிந்திக்காதவன், பரிசுத்தல வளராதவன், உள்ளான பரிசுத்த வாழ்வை குறித்து அக்கறை இல்லாதவன், பாவத்தை குறித்த பயம் இல்லாதவனுக்கு நித்திய நரக அழிவு உண்டு. 7ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு, உமது நாமத்தினால் அற்புதம் பண்ணோம், உமது நாமத்துல பிசாசு துரத்தணும், உமது நாமத்துல நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சோம். அது எதுவுமே பக்தி அடையான்றார். அது எதுவுமே உண்மையான கடவுளுக்கு பிரிய வாழ்க்கை இல்லை. அது எதுவுமே கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய கொள்ளறதுக்கான அடையாளம் இல்லை. இன்னைக்கு உலகம் எல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்கு, இந்த சபெல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது பெரிய ஆபத்தான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் நீ உண்மையான பக்தியுள்ள வாழ்க்கை நினைச்சிடல. ஏசு அதை கண்டித்து சொல்றாரு, வரிசையனே வேத பாரகனே வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில விரும்பி இருந்துட்டு வெளியில எவ்வளவு ஆராதனை அலங்காரம் உள்ளவனா இருக்கிறார், உனக்கு மோசமான அழிவு வரப்போகுது. இந்த எச்சரிப்பை தொடர்ந்து மீறும் பொழுது உனக்கு நித்திய தண்டனை ஒன்றுன்றதை சொல்றார். எது அடையாளம் பார்த்தோம், நிராகரிக்கப்பட்டவருடைய அடையாளம் பார்த்தோம். இப்ப விசுவாசிப்பவருடைய அடையாளம் என்ன, 3வது நம்ம பார்க்க இருக்கிறோம். 46-50 வசனம் வாசிங்க. 46-50. இப்படி அவர் ஜனங்களுடைய பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே இருந்தார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே இருக்கிறார்கள் என்றார். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதேசமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீடருக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். அவங்க அடையாளத்தை கேட்க வர்றாங்க. அவர் உனக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் சொல்றாரு, என்னுடைய மரணம் தான் உன்னுடைய அடையாளம், என்னுடைய பிரசங்கம் தான் உனக்கு மரணம் கொடுக்கிறாரு. அது நிராகரிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு, அவங்களுடைய போலியான பக்தி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அழிவை சொல்றாரு. இப்போ ஃபைனலா அவர் பேசிட்டு இருக்கிறார். அவர் என்ன நிறுத்தல, அவர் எப்படியாச்சும் இவனுடைய கண்ணை திறக்கப்பட்டுருமா, எப்படியாச்சும் மனம் திரும்பிடுவானா, எப்படியாச்சும் தவற ஒத்துப்பான, எக்ஸாம்பிளுக்கு மேல எக்ஸாம்பிள், விளக்கத்துக்கு மேல விளக்கம், அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஞானமுள்ள வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறார். எப்படியாச்சும் அது அந்த ஆத்மாவுடைய நித்திய நரகத்தை பார்க்கிறார், அவனுக்கு ஏற்படக்கூடிய அழிவை பார்க்கிறார். எப்படியாச்சும் அவன் காப்பாற்றப்படணும், பிசாசால வஞ்சிக்கப்பட்டு இன்னும் மோசமான ஒரு அழிவு சந்திச்சிடக்கூடாது போராடிட்டு இருக்கிற அந்த வேலையில அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் முடிக்கல, உபதேசம் போயிட்டு. அப்ப யாரு வர்றா, அவருடைய தாயாரும் சகோதரர் வர்றா. ஏன் வந்தாங்க இயேசுடைய தாயாரும் சகோதரர்? ஏன் வந்தாங்க? மார்க்கு 3:21 மார்க்கு 3:21 வாசகம். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மகிமையிருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். வந்தது வெறுமனை இயேசுடைய தாயார் சகோதரர் மாத்திரம்ல, அவருடைய இனத்தாரம் கொஞ்சம் சொந்தக்காரங்க சேர்ந்து வர்றாங்க. இப்ப ஏன் வர்றாங்க,
பரிசேயர்கள் சொல்றாங்க அவர் பெயல்செபூல் அசுத்தாவியை கொண்டு இருக்கிறான் அப்படின்றாங்க. இப்ப இயேசுவினுடைய ஊழியத்துல எதிர்ப்பு கூடிட்டு இருக்குது. இயேசு அநேகருக்கு அற்புதம் பண்ணி விடுதலை ராஜ்யத்தை சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சொந்த ஜனங்களால எதிர்ப்பை சம்பாதிக்கிறார். ரொம்ப குறிப்பிட்டு அந்த தலைவர்களிடத்துல எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்க. இப்ப இந்த செய்தியை போய் சொல்றாங்க. இப்ப இயேசு பரிசேயர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. இயேசு நம்ம ஆசாரியர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. நம்முடைய பாரம்பரியத்தை கண்டிச்சிட்டு இருக்கிறாரு. பரிசேயர்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவரை கொல்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இயேசுவினுடைய ஊழியத்துல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நிராகரிப்புகளும் கூடிட்டு இருக்குது. அவர் சுய ஜனங்களுக்கு எதிராக பேசுகிற செய்தியை போய் வீட்டில் போய் சொல்றான். வீட்லையும் அவர் இருக்கிற சொந்தக்காரங்க சொல்றான். அப்போ மரியாளுக்கும் கூட இருந்த சகோதரர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ இவர் பரிசேயர்களே ஆசாரியை எதிர்த்தாருன்னு சொன்னா நம்ம இனிமேல் ஜபாலயத்தில் போய் ஆராதிக்கிறோம், நம்மளை புறந்தள்ளிடுவாங்களே. இப்போ இவர் பரிசேயர்களை எதிர்த்து பேசினார்னு சொன்னா இவர் நம்முடைய ஜனங்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிக்கிறாரே. நம்ம சொந்த ஜனங்களே நம்ம நிராகரிச்சு நம்ம ஊரை விட்டு போய் அனுப்பிவிட்டுருவாங்களே. சொந்த ஜனங்களிடத்துல நம்ம எதிர்ப்பை சம்பாதிச்சு எப்படி வாழ முடியும்? அநேக வேலைப்பாடுகள் எல்லாம் அவர் கொலை செய்வதற்கு திட்டம் மாட்டாங்களே. இவர் வெறுமனே உபத்திரவத்தை பாடுகளை மாற்ற சந்திக்கிறத அவர் மறிப்பதற்கு திட்டம் தீட்டப்படுகிறது. இதுல இருந்து அவரை காப்பாற்றணுமே, எப்படியாச்சும் அவர் ஒப்புரவாக்கணுமே, அவரை வீணா அவங்களுடைய கையில் அடிபடக்கூடாது அப்படின்ற ஆதங்கத்துல மரியாள் வர்றான். அந்த பிள்ளை தான் பிள்ளையை குறிச்ச ஒரு தூசணமான செய்தி வருது. அந்த பிள்ளை மதிமயங்க இருக்குது, பேய் பிடிச்சிருக்குது, அந்த பிள்ளையை கொலை பண்ண போறாங்க. அந்த பிள்ளை அநேக அதிகாரிகள் எடுத்து பேசுதுன்னு சொன்னா எவ்வளவு பயத்தோட ஒரு பாரத்தோட அந்த தாயும் சகோதரர்களும் அப்படி வந்துட்டாங்க. வந்து நின்று வெளியிட்டு இருக்கிறார். இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு ராஜ்யத்தின் மகிமையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த தாயார் சகோதரனுடைய பொறுப்பு என்ன? அவங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்னு பரந்தளவுக்கு தெரியும். இயேசு 12 வயசுல சொன்னாரு, நான் என் பிதாவினுடைய சுத்தம் செய்ய வந்தேன், உங்களுக்கு தெரியாதா? நான் கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டேன், நான் அற்புத விதமா பறந்தேன், நான் உங்களுக்கு உண்மையா உழைச்சேன், குடும்ப பொறுப்புகளை சரியா பண்ணேன், நான் தேவ பக்திக்கு ஏதோ உங்கள் மத்தியில வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில கடவுளுடைய பக்தியை வைராக்கியத்தை நீங்க பார்த்தீங்க, வர இருக்கிற மேசியா நான் தான் தீர்க்க தரிசனத்தை நம்புனீங்க. இந்த புறஜாதி மக்களை விட இந்த சுத்தி உள்ள ஜனங்களை விட உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், என் ஊழியம் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். யோவானுடைய ஊழியத்தை பின்தொடர்ந்து இந்த ராஜ்யத்தினுடைய செய்தியை சொல்லி மக்களை புதிய எருசலேமுக்கு, மக்களை புதிய ராஜ்யத்துக்கு ஆயத்தத்தை உங்களுக்கு தெரியாதா? என் ஊழியத்துல இந்த எதிர்ப்பு ஒரு பாடு வரும் நான் உங்களுக்கு சொல்லாம இருந்தேன்னா, இதுதான் என் ஊழியம் உங்களுக்கு தெரியுமே, இவங்க எல்லாம் எதிர்ப்பாங்கன்னு தெரியும், இவங்க கையில மரணிக்கிறதா என்னுடைய இஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் எப்படி பேதுரு அவர் சிலுவையில போகக்கூடாதுன்னு நினைச்சாரோ, இப்ப அதே போல அவருடைய குடும்பமும் அவருடைய இனமும் அவருடைய சகோதரர்களும் இவரு இந்த ஜனங்கள் எடுத்துடக்கூடாது, இவர் சமாதானம் ஆயிடணும், இவர் பரிசுகள் எப்படியாச்சும் ஒப்புரவாயிடணும், அவங்களால இவர் கொல்லப்படக்கூடாது, அவங்களை இவர் கண்டிச்சு தொடர்ந்து எதிர்ப்பு சம்பாதிச்சிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட வந்து நிற்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்றாரு. அவர் உபதேசத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பார்க்கலாம்னு அவங்க யோசிக்கணும். இயேசு பிரசங்கம் பண்ணும்பொழுது அதுல தடையை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவரை பேச வேணாம்னு சொல்லு, நாங்கள் ஒரு கல்வி காத்திருக்கோம், அவர் முதல் வர சொல்லு. எல்லாரும் அவரை தூஷணமா பேசிட்டு இருக்கிறாங்க, அவர் ஆவி பிடிச்சிருக்குன்றாங்க, அவர் மதியினமா இருக்குன்றாங்க, அவர் குலத்தை திட்டமிட்டுக்கிறாங்க. இதுக்கு மேல அவரை பேச வேணாம்னு சொல்லு, அவங்க பிரச்சனை வந்து நிற்கிறாங்க. இப்ப அதனாலதான் வெளியே நின்ன உடனே பாருங்க, அவங்க இயேசு பிரசங்கம் பண்ணாங்க, அவங்க உட்காந்து கேட்டுருக்காங்க, இயேசு என்ன தப்பு சொல்றாரு, அவங்க எப்படி குற்றம் சாட்டுறாரு, அவருடைய உபதேசம் உண்மையாகவே கடவுளுக்கு விரோதமா இருக்குதா, இதெல்லாம் அவங்க வந்து கேட்டுருக்கணும். அவருடைய பிரசங்கத்தை ஜனங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது, எல்லாரும் அமைதியாக கவனிக்கும் பொழுது, இவங்க பெற்றோர்களா சகோதரர்களா அதை உட்காந்து கவனிக்கணும். ஆனா அவங்களுடைய உபதேசத்தை கேட்கணும். அவங்க வெளியே நின்று ஒரு ஆள் அனுப்பிவிடுறாங்க. ஒருத்தனை சொல்லி அவரை போய் நிப்பாட்டி அவரை வந்து எங்களை பார்க்க சொல்றாங்க. இப்ப அங்க ஒருத்தர் வந்து சொல்றான், அவரை அப்பொழுது ஒருத்தன் அவரை சொல்லி, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் உங்களுடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். ஐயா நீ உபதேசம் அதெல்லாம் போதும், உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் வெளியே நிற்கிறாங்க, தம்பி வெளியே நிற்கிறாங்க, வாங்க உங்கள்கிட்ட ஏதாவது பேச வந்துட்டு இருக்கிறாங்க, குடும்பம் வந்து வெளியே நின்று நீங்க என்ன இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த வந்து சொன்னவனும் இயேசு உபதேசத்தை கேட்டு இருக்கிறான். இயேசு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். இயேசு ஆத்ம மீட்புக்காக எப்படி போராடிட்டு இருக்கார், இயேசு பரிசைகளை எப்படி வாயடைக்க பண்றார், இயேசு கள்ள போதனை எப்படி கண்டிக்கிறார், இயேசு வேதத்தை எப்படி விளக்கப்படுத்துறார், இயேசு எப்படி சத்தியத்தை சொல்றாரு, மெய் மறந்து சத்தியத்தை உடன்படுறாங்க. அவங்க வெளியே நிற்கிறாங்கன்னா இவனை வந்து பேசாதீங்கன்ட்டான். பரிசேயர்களுக்கு ஆதரவா அவருடைய குடும்பத்தினுடைய சிந்தை கொண்டவர்களா, ஐயா நீங்க பேசுறது போதும், முதல்ல அவங்க வீட்டை கவனிங்க, உங்க அப்பா அம்மா அவங்க அம்மாவும் உங்க சகோதரர்கள் அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அதனாலதான் இயேசு பதில் சொல்றாரு, அவர் நம்மிடத்தில் இப்படி சொன்னவருக்கு அவர் புதியபரமாக எங்க அம்மா அண்ணன் வந்துட்டாங்களா, அவங்க கூட்டிட்டு வாங்க, இந்த பாருங்க இவங்க தான் எங்க தாய் தகப்பன்னா, இவங்க தான் என்னை பெற்று வளர்த்தாங்க, எந்த உயர்வை அவங்க சொல்றாங்க. உடனே டக்குன்னு நிறுத்திட்டு அவங்கள போய் பார்த்து என்ன பிரச்சனை என்ன சொல்லிட்டு போல. அவருக்கு தெரியும் அவங்க எதுக்கு வந்து நிற்கிறாங்க. எல்லாருடைய இறுதியங்களையும் அறிஞ்சவர், நான் தாய் தன் சகோதரர் எதுக்கு வந்து தெரியாம இருந்தா, ஒருவேளை அவங்க ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை காண்டி வந்து சொன்னா உடனே ஓடி இருப்பார்.
அவங்களுக்கு ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொன்னா உடனே போயிருந்திருப்பார். அவங்க ஒரு எமர்ஜென்சியா ஒரு பிரச்சனை சொன்னா குடும்ப பொறுப்பு செய்ய போயிருப்பார். ஆனா அவங்க இவருடைய ஊழியத்தை நிறுத்த வந்திருக்கிறாங்க, இவருடைய உபதேசத்தை நிறுத்த வந்திருக்கிறாங்க, இவர்கள் பரிசையுடைய ஒப்புரவாகும் சொல்ல வந்திருக்கிறாங்க, இவர்கள் பரிசை இருக்கிறதா பேசாதீங்கன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பாடுகளையும் அவங்க எழுதப்படுத்தக்கூடிய அந்த மரணத்திலையும் போய் விடுதலை போதுன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இயேசு நிறுத்துறாங்க. இவ்வளவு நாள் என் கூட இருந்து, இவ்வளவு நாள் குடும்பத்துல இருந்து என்னுடைய அழைப்பு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மகிமை எல்லாத்தையும் தெரிஞ்சு இப்ப என் தாயை படத்துல வந்திருக்காங்க, என் சமூகங்களை நிறுத்த வந்திருக்கிறாங்க அப்படின்றத அவர் பரிசுகளை மாத்திரம் எடுத்துக்கல, நான் குடும்பத்தையும் எதிர்க்க தயாராக. இயேசு இந்த இடத்துல குடும்ப உறவுகளை நிராகரிப்பு சொல்லல, குடும்ப உறவுகளை அலட்சியம் பண்ணல, தாயார கனவீனமா என்னல, சகோதரர்கள் புறந்தல்ல. ஆனா சகோதரர்களும் தாயாரும் கடவுளுடைய சித்தத்தை எதிர்க்கும் பொழுது, கடவுளுடைய தாயாரும் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக வந்து நிற்கும் பொழுது, கடவுளுடைய அந்த தாயாரும் சகோதரரும் கடவுளுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு எதிராக நின்று போலியான ஜனங்களோட சமரசமாக சொல்லும் பொழுது, சத்தியத்தின் சார்பாக நிற்காம போலியான ஒற்றுமை, போலியான அன்பு, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி உலக சிந்தை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை நிராகரிப்பதற்கு தயார். அதனாலதான் அவர் சொன்னாரு, என் தாயார் யார், என் சகோதரர் யார் அப்படின்ற. யார் பாயாமா? கடவுளுடைய சத்தத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய இது என்னுடைய தாயா இருக்க முடியுமா? கடவுளுடைய சுவிசேஷத்துக்கும் ராஜ்யத்துக்கும் உண்மையற்று அவர்களோட ஒப்புரவாக சொல்வதற்காக வந்து நிற்கிற இவர்கள் என்னுடைய உண்மையான தாயா இருக்க முடியுமா? கடவுளுடைய மீட்பின் செய்தியை கள்ள போதனையை கண்டித்து ஒரு ஆத்மாவினுடைய அழிவு குறித்து நான் பாரப்படுகிறேன், அதை நிறுத்தி போடக்கூடிய இவர்களுடைய சோதரர்களாக இருக்க முடியுமா அப்படின்ற ஆதங்கத்தோட தான் அதை சொல்லிட்டு தம்முடைய சீசர்களுக்கு நேரே தனது கையை நீட்டி, கையை யாரை பார்த்து நீட்டுறாரு? அந்த 12 சீசர்களை பார்த்து நீட்டுறாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு, இதோ என் தாயின் சகோதரரும் இவர்களே. ஏன் இவர்களே? அவங்கள பார்த்து என்னுடைய தாயின் சகோதரன் சொன்னார். இந்த சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள், இந்த மீட்பின் சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்கள், என்ன தாவீதின் குமாரனை அங்கீகரித்தவர்கள், என்ன அவருடைய ரட்சகரை அங்கீகரித்து தான் வேலையை இழந்து, தான் குடும்ப உறவுகளை இழந்து என்னோடு கூட அவமானப்படுகிறவர்கள், என்னோடு கூட பரிசேயுடைய உபதேசத்தை எதிர்க்கிறவர்கள், என்னோடு கூட பாரம்பரியத்தை எதிர்க்கிறவர்கள், என்னோடு கூட போலியான கள்ள போதனை எதிர்க்கக்கூடியவர்கள், ஏன் சார்பா நிற்கிறவங்க, நான் கடவுளுடைய தியாசன் என்பது அறிந்தவர்கள், நான் சத்தியத்தின் சார்பாக போராடன் என்பது அறிந்தவர்கள், என்னோடு கூட தன்னுடைய ஜீவனை மற்பதற்கு ரெடியாக வந்து நிற்கிறாங்க. இவன் தான் என்னுடைய தாய், இவன் தான் என்னுடைய சகோதரர். உண்மையான கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கும் உண்மையான தேவனது ராஜ்யத்தினுடைய செய்தியை விசுவாசிக்கிறேன், உண்மையா என்னுடைய மரணத்தை நம்புறேன், உண்மையா என்னுடைய மீட்பை நம்புறேன், உண்மையா என்னுடைய பரலோக வாழ்க்கையை நம்புறேன். இவன் அடையாளத்தை தெரிய பின்னாடி வரல, இவன் தற்கால விடுதலை தெரிய பின்னாடி வரல, இவன் போலியை ஆராதிப்பதற்காக என் பின்னாடி வரல, இவன் பிசாசினுடைய அசுத்தங்களை செய்து கொண்டு என் பின்னாடி வரல, இவன் பரிசுத்தி நீதியை விரும்பி என் பின்னாடி வரல. இவன் தான் என்னுடைய உண்மையான தாயின் சகோதரன். 50 கடைசியாக சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின்படி செய்தவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரனும் தாயுமாக. சீசர்களை மாத்திரம் சொல்லல, இவங்க மாத்திரம் இல்ல, என்னுடைய உண்மையான உறவு யாருன்னா, என்னுடைய உண்மையான சீசன் யாருன்னா, என்னுடைய உண்மையான ரத்த பந்த சொந்தம் யாருன்னு சொன்னா, என் பிதாவினுடைய சித்தத்தை செய்யறவங்க. பரலோகத்தில் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறோம். பிதாவினுடைய சித்தம் என்னது? பிதாவினுடைய சித்தம் இயேசு பரிசீலனாக மறிக்கிறது. பிதாவினுடைய சித்தம் இயேசு பாவத்தை காட்டி சிலுவையில சாகிறது. பிதாவினுடைய சித்தம் இயேசு அடக்கம் பண்ணப்படுகிறது. பிதாவினுடைய சித்தம் இயேசு மீட்டெழுகிறது. சீசர்களுடைய சித்தம் என்ன? இந்த இயேசுவை பின்பற்ற ஒரு இடத்துல பிதாவினுடைய சித்தம் என்ன? இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இடத்துல மனம் திரும்புறது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தாவீதின் குமாரன் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்காக உலகத்தை எதிர்க்கிறது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமக்கிறது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றி அவரை போல பிதாவுடைய சித்தத்தை, அவரை போல பிதாவுடைய மகிமைக்காக வாழ்கிறவர்கள். இந்த இடத்துல இயேசு உங்களை என்னையும் சேர்த்து சொல்றாரு. வெறுமனே சீசர்களை மாத்திரம் சொல்லல, எவனோ இந்த சீசர்களை போல வருங்காலத்தை என்னை விசுவாசிக்கிற எல்லாரும், இந்த சீசர்களை போல உலகத்தை இருக்கிற என்னாலும், இந்த சீசர்களை போல என்னுடைய சிலுவையை விசுவாசிக்கிற எல்லாரும், இந்த சீசர்களை போல என்னுடைய மனம் திரும்புதல பாவத்தை வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை அடைஞ்சி பரிசுத்தல வளர்ந்து என்னைய போல சிலுவையை சுமந்து பாடுபடுகிறவர்கள், எனக்காக உலகத்தை இருக்கிறவன், எனக்காக குடும்பத்தை இருக்கிறவன், எனக்காக உறவுகளை இருக்கிறவன், எனக்காக சத்தியத்தை நிற்கிறவன் எல்லாரும் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரிகள். அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை இருதயத்துல வச்சு சொல்லுகிறார். உண்மையான குடும்பம் எது தெரியுமா? உண்மையான குடும்பம் செழிப்பா, அன்பா, ஐக்கியமா இருக்கிறது. உண்மையான குடும்பம் இயேசுவோட இருக்கிறதா. ரத்த பந்தம் எல்லாம் உண்மையான உறவு கிடையாது. ரத்த பந்தம் எல்லாம் உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாது, உண்மையான பாசத்தை வெளிப்படுத்த முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் ஆவியில பறந்ததான் உண்மையான பறவை. ஆவியில பிறந்தவனுடைய ஐக்கியம் தான் உண்மையான ஐக்கியம். ஆவியில பிறந்தவனுடைய உறவு தான் நித்தியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. புறஜாதி மக்கள் மத்தியிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது, அநேக நம்ம இந்துக்குள்ள இருந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது
நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றி இயேசுவுக்கு பிரியமா நம்மளை பிரித்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய விருப்பத்தை மாற்றி நம்முடைய செயலை மாற்றும் பொழுது இந்த ரத்த சொந்தமான உறவுகள் மத்தியில் நம்ம ஐக்கியப்படுவது ரொம்ப கஷ்டம். இந்த இயேசுவை விசுவாசிக்காத, இயேசுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காத, இயேசுவை நம்பி கீழ்ப்படியாதவர்களோடு நம்ம ஐக்கியப்பட்ட அன்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் உலக நன்மையை தான் பேசுவான், அவன் சரீர விடுதலை தான் பேசுவான், அவன் உலகத்தில் எப்படியாச்சும் ஒரு நல்ல உயர்வுக்கு போகணுமே, ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே, நல்ல ஒரு இடத்துல இருக்குமே, நீ கஷ்டப்படாமல் இருக்கமே தான் பேசுவான். அவனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை பேச முடியாது. அவனால் ஆத்ம நிலையினுடைய காரியங்களை பேச முடியாது. அவர்களால் நித்திய நம்பிக்குரிய காரியங்களை பேச அவர்களோட நம்ம ஐக்கியப்படவே முடியாது. நம்ம குடும்பத்தில் பிறக்கலாம், நம்முடைய சகோதரனா இருக்கலாம், நம்ம தாய் வயிற்றுல வளர்ந்துருக்கலாம். அவன் இயேசுவை விசுவாசிக்காத பொழுது, அவன் இயேசுவை நேசிக்காத பொழுது, அவன் என்னுடைய வாழ்க்கை இயேசுவை மகிமைப்படுத்தாத பொழுது அவன் கிட்ட இருந்து எந்த சந்தோஷத்தையும் நம்ம தர முடியாது. நம்ம பணம் கொடுப்பான், நம்ம கண்ணீரை கொடுப்பான், உலகத்துக்கு ஒரு செட்டில் லைஃப் கொடுப்பான். அதுக்காக நம்ம வாங்குறோம். அதுவா நம்முடைய ஆசை, அதுவா நம்முடைய லட்சியம், அதுவா நம்முடைய நோக்கம். அதுக்காக நமக்கு இயேசு ரட்சிப்பை கொடுத்தா? உண்மையான ஐக்கியம் என்பது இந்த பொருளாதார தற்கால உதவிகளை தராம இயேசுவை வெளிப்படுத்துகிற இடம் தான் நமக்கு உண்மையான சந்தோஷம். இயேசுவை குறித்து பேசுவதோடு ஐக்கியப்படுகிறது போல ஒரு ஐக்கியம் எதுவும் கிடையாது. இயேசுவினுடைய அன்பு வெளிப்படக்கூடிய இடம், இயேசுவினுடைய குணாதிசயம் வெளிப்படக்கூடிய இடம், இயேசுவினுடைய மகிமையான சக்தியை வெளிப்படக்கூடிய இடத்துல தான் இருக்கும். சீசன்ல தான் இயேசு பின்னாடி வந்தான். ஏதோ சொல்றாங்க, நாங்க எங்களுடைய தாய் தகப்பன சகோதரி எல்லாத்தையும் விட்டு பின்னாடி வந்தமே. ஏறி வந்த தேவ மகிமையை புரிந்து வந்த, எது வாழ்க்கைன்னு தெரிஞ்சு வந்த, எது உண்மையான அன்பு ஐக்கியம், எது உண்மையான மகிமைக்குரிய வாழ்க்கைன்னு தெரிஞ்ச, அதுதான் உண்மையான உறவு, அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான ஐக்கியம். இப்ப கிறிஸ்துவ விசுவாசிப்பக்கூடிய அடையாளம் இந்த பகுதியில் நமக்கு 4 அடிப்படையாக இருக்குது. ஒண்ணு, முதல்ல கிறிஸ்துவ விசுவாசிப்பவர்களுடைய அடையாளம் அவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக போராடுபவர்கள். சீசர்கள் இயேசுவை கொலை செய்ய திட்டம் பண்ண உடனே அவரை விட்டு பின்வாங்க. அந்த சீசர்கள் இயேசுவினுடைய உபதேசம் பரிசையில் எதிர்க்குதுன்னு சொன்ன உடனே இந்த தாயார் போல சகோதரர்களை போல, நீங்க இப்படி பேசாதீங்க, நீங்க என்ன நம்மளுடைய சொந்த தலைவருக்கு எதிராக பேசிட்டு நம்ம கூட ஜபாலயத்துக்கு போறது, நம்ம எப்படி இந்த ஊர்ல வாசம் பண்றது, இவங்களுடைய ஆதரவுலாம் இல்லாம நம்ம எப்படி நடக்கிறது எதுவுமே சொல்ல. அவர் எதிர்க்கும் போது அவர் கூட இருந்தார், அவர் கண்டிக்கும் போது அவர் கூட இருந்தார், அவர் போராடும் பொழுது அவருடைய கை இருந்தது. கெத்சமேனை கைது பண்ணப்ப கூட அவர் கைது பண்ண விடாம பேதுரு சண்டை பண்ண நம்ம பார்க்கணும். அவருடைய விசுவாசம் குறைவா இருந்த பொழுதும் அவர்கள் இந்த ராஜ்யத்துக்காக போராட்டம். இயேசு மாதிரி தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க எடுத்துருந்தாங்க. இயேசு வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தாங்க, இயேசு போராடின மாதிரி போராடினாங்க. 2வது, கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவர்கள். அவங்க இருதயத்தையும் ஆத்மாவையும் கடவுளுக்கு பிரியமா வாழக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா. 3வது, அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கொஞ்ச காலம் வந்துட்டு உபத்திரவங்களை பின்வாங்கி போறாங்க. ஐயோ இயேசு மறிக்க போறாரு, பின்வாங்கி போகல. ஐயோ இயேசு அவமானப்படுறாரு, இயேசு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாரு, இயேசு அவர்களை கண்டிக்கிறாரு அப்படின்னு அவங்க பின்வாங்க. தொடர்ச்சியா அவர் பின்பற்றினார். 4வது, அவர்கள் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள். யார் எடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ஆஸ்தாரி எடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய வேதப்பாரம் எடுத்தாலும் பரவாயில்ல, முழு எருசலேம் எடுத்தாலும் பரவாயில்ல, இவர் தான் எங்க ராஜா. எல்லாரும் அவர் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவர் காரி துப்பினாலும் பரவாயில்ல, அவரை கொண்டு புதைச்சாலும் பரவாயில்ல, இவரை விட்டு நாங்க போக மாட்டோம். இவர் தாவீதின் குமாரன் என்பதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம். ஏசு கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன குறிச்சு நினைக்கிறாங்க? எல்லாரும் உங்களை எலியா தீர்க்கதரிசிகள் ஒருவர் இறைமையா நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீர் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் தேவனால் அனுப்பப்பட்டவர், எங்களுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ரட்சகர், உங்களுக்காக எங்க உயிரை அர்ப்பணிக்கணும்னு விசுவாசிச்சார். அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்த அடையாளத்தை கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உண்மையான கிறிஸ்துவனுடைய இந்த ராஜதைக்கு அடையாளங்கள் நம்ம கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, நம்ம இயேசுக்காக போராடுறோமா? இயேசுவாக நிற்கிறோமா? நம்முடைய ஆத்ம காரியங்களை ஜாக்கிரதையா இருக்குமா? ஜெபிக்கிறதுலையும் வேத வாசிக்கிறதுலையும் கடவுளை அறிகிறதுலையும் கடவுளை ஐக்கியப்படுவதிலையும் நம்முடைய இருதயம் இருக்குதா? தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகிறோமா? சிலுவை இயேசுக்காண்டி சுமக்கிறோமா? ஆடுகளை சந்திக்கிற ரெடியாகிறோமா? வாழ்க்கை இயேசுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை உலகம் சொல்லுமா? இயேசுக்காக எதை இழந்து அவரை போல சிலுவையை சுமக்க ரெடி, அவரை போல இந்த சத்தியத்துக்காக இந்த ராஜ்யத்துக்காக யாரை எதிர்க்க ரெடி? இயேசு தாயின் சகோதரி எடுத்து நின்னாரு. நான் மறிக்கும் பொழுது அதே தாய்க்கு ஆறுதலை விடுதலை கொடுத்தார். குடும்ப உறவுகள் பொறுப்புகளை அவர் சரியா செஞ்சார். ஆனால் சத்தியம் வரும்பொழுது யார் வந்தாலும் எடுத்து நின்னார். இயேசுவுக்கு விரோதமா பேசும் பொழுது அதோட ஐக்கியப்பட முடியாது. இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்கும் இயேசுவினுடைய மகிமைக்கும் விரோதமாக பேசக்கூடிய யாரோடய ஐக்கியப்பட முடியாது, யாரோடய அன்பு செலுத்த முடியாது, யாரோடைய சமாதானமா இருக்க முடியாது. இயேசுவை நேற்று இயேசுவை பின்பற்றும் பொழுது உலகத்தை எதுக்கணும், விசுவாசத்தை எதுக்கணும், மாம்சத்தை எதுக்கணும், சுயத்தை எதுக்கணும், சிலுவையை சுமக்கணும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இந்த பரிசைகள் இருக்கா? இல்லை இந்த பரிசைகள் ரொம்ப போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, போலியான அடையாளத்தை பார்த்தா நீங்கள் நான் எப்படி வாழ்ந்த புரிஞ்சு ஆராய்ச்சி வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நானவரே இந்த மகிமையான கிறிஸ்துவை விசுவாசித்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையுடைய அடையாளங்கள் எங்கிட்ட போராடுறதில்லை. எங்கிட்ட ஆகக்கூடிய வாழ்க்கையில் அஜாக்கிரதை இருக்குது. என்னால் இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற முடியல, என்னால் சிலுவை இயேசு வாழ முடியல. எனக்கு பலனுக்கு ஞானத்துக்கு முக்கிய கொடுங்க. தொடர்ந்து இயேசுக்கு உண்மையாக வாழக்கூடிய வாழ்க்கை கேட்போம். கடவுள் நமக்கு மனதில் கொடுத்து அவரை உண்மையாக பின்பற்றக்கூடிய வாய்ப்பு